भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினியவன் பொருநலென்னும் அருமறைகள் அந்தாதி செய்தார் நடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் பாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வார்த்தைகளும் சோலை மதிளரங்கர் வண்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ऋषिं जुषामहे कृष्णतृष्णा तत्त्वमिवोदितं सहस्रशाखां यः द्राक्षीत् द्रामिडीं ब्रह्मसंहिताम् यद्गोसहस्रमपहन्ति तमांसि पुंसां नारायणो वसति यत्र स चङ्कचक्रः यन्मण्डलं श्रुतिगतं प्रणमन्ति विप्राः तस्मै नमो वकुलभूषणभास्कराय। சூரியன் உதித்தால் தன் ஆயிரமாயிர கிரணங்களாலே இரட்டை போக்குவன். அதே போல வகுளபூஷண பாஸ்கரர் இங்கே ரூபகாலங்காரம் என்றால் வகுளபூஷணேவ பாஸ்கரக, இவர்தான் சுவாமி நம்மாழ்வார். இவர் 1000 பாசுரங்களாலே அஞ்ஞான அந்தகாரத்தை ஓற்று விடுகிறார் என்கிறது இந்த பிரமாணம். பிரமேயத்தை அறிவதற்கு பிரமாணம் வேணும். அதில் மானமேய சர்மமாவது பிரமாணத்தில் சர்ம பிரமாணம் திருவாய்மொழி, பிரமேயத்தில் சர்மம் அர்ச்சை என்பவர்கள். இந்த அர்ச்சையில் சுவாமி நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்து கொண்டு எம்பெருமானாலே நிர்ஹேதுகமாக மயர்வர மதிநலம் அருள் பெற்றவராக
அர்ஜுனனை வியாஜீகிருத்திய கீதோபதேசம் என்கிறார் தாத்பரிய சந்திரிகையில் வேதாந்தாச்சாரியர். இந்த பகவத்கீதை தத்துவோபதேசம், ஆழ்வாராலே அனுகிரகித்த திருவாய்மொழி தத்துவதர்ஷி வச்சனம் என்கிறார் திராவிட பிரம்மசூத்திரக்காரர். எம்பெருமான் இங்கே ஆழ்வாரை வியாஜீகிருத்திய, ஆழ்வார் மூலமாக தத்துவ ஹிதாதிகளை அறியாத அக்ஞருக்கும் பகவத் உபாயத்துவ நிஷ்டரான ஞானிக்கும் ஸ்வரூப ரூப குண விபூதிகளை சாட்சாத்கரித்து உபேயபரராய் தது அனுபவமே யாத்திரையாயிருக்கும் ஞான விசேஷ யுக்தருக்கும் மற்ற சர்வஜனுக்கும் எல்லோருக்குமாக உபதேசிக்கிறார் என்கிறார் விஷதவாக்ஷிகாமணிகளான சுவாமி மனவாள மாமுனிகள் ஆச்சாரியருடைய வியாக்கியானத்தில். இவரின் இந்த உபதேசங்கள் ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரை மூலமாக நம் எல்லோருக்கும் பிராப்தமாகிறது. இந்த குரு பரம்பரையில், ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையில் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீதரன் பிரதமாச்சாரியன். அவன் பிற்பாடு தன்னுடைய தேவியான பிராட்டிக்கு உபதேசிக்க, அவள் விஸ்வக்சேனருக்கு உபதேசித்தாள். பிற்பாடு திவ்யமான யோகத்தாலே இப்பூமண்டலத்தில் ஷடகோபமுனி என்கிற சுவாமி நம்மாழ்வாருக்கு உபதேசிக்கப்பட்டது. அது கரை கண்டது எம்பெருமானார் ஸ்ரீ பாஷ்யக்காரரிடத்தில். இவர்தான் குரு பரம்பரை அந்த ஹாரத்தில் நடுநாயக மணியாய் முற்பட்ட ஆச்சாரியர்களுக்கும் பிற்பட்ட ஆச்சாரியர்களுக்கும் பதகஸ்தானத்தில் விளங்கிக் கொண்டு தர்சன ஸ்தாபகராய் போதாயனரை அனுசரித்து ஆழ்வார் உபதேசித்த திராவிட பிரபந்தத்தை கொண்டு வேதத்தின் சாரமாக வேதார்த்த சங்கிரகம் என்ன, பிரம்மசூத்திரத்துக்கு வியாசரின் பிரம்மசூத்திரத்துக்கு ஸ்ரீபாஷ்யாதிகள் என்ன, அப்படியே பகவத்கீதை என்பதற்கு கீதா பாஷ்யம் என்று அருளி செய்து இவர் ஸ்ரீ பாஷ்யக்காரர் என்று பெயர் பெற்றார். இந்த ஆழ்வார் பிரபந்தத்தையும் போதாயன சித்தாந்தத்தையும் அனுசரித்து திராவிடம் கலந்த சம்ஸ்கிருத வேதாந்தம் என்று உபய வேதாந்தம் ஸ்தாபிக்கப்பட்டது. இத்தை புராசூத்ரே வியாசः ஸ்ருதிசத சிரோத்தம் கிரதிதவான் விவவ்ரேதம் ஷ்ராவ்யம் வகுலதரதாச இத்தி புனः வாயேதத் கிரந்தோ அமலம் சூக்திபிரசோ புனர்ஜக்ரே ராமாவரஜ பிரம்மச முகுரஹ என்று ஒரு பிரசித்தமான பிரமாணம். இது பகவத் விஷயத்தின் ஸ்ரீகோஷத்தில் வீடுமின் தசகம் ஆன பிற்பாடு முதல் சதகத்தில் உபய வேதாந்த ஐக்கிய கண்டியம் என்கிற ஒரு கிரந்தம். அந்த கிரந்தத்தில் ஆரம்பத்தில் இந்த பிரமாணம் சொல்லப்பட்டிருக்கிறது. துவாபர யுகத்தில் வேதாந்தத்தின் அர்த்தத்தை சூத்ரைஹி கிரதிதவான் யாரு? வேதவியாசர். அத்தை சஹ வியாசः வகுலாபரணராய் புனஹா ஏத்திய நம்மாழ்வாராய் அதே வியாசர் அவதரித்து தம் அந்த சூத்திரங்களை ஸ்ராவ்யம் விவரே, ரொம்ப கடினமாயிருந்தது பிரம்மசூத்திரம் சூத்திர ரூபத்தில். எப்படி ஸ்ரீ ராமாயணத்துக்கு பாட்யே கேயேச்ச மதுரம் என்பர்களோ அந்த கிரமத்திலே ஸ்ரோத்தும் யோக்கியம் ஸ்ரோத்தும் போக்யஞ்ச ஸ்ராவ்யம் உபாயேதத் கிரந்தோ கடயிது அலம் சூக்திபிகி. இதை கொண்டு சூத்திர வாக்கியங்களை உருங்க விடுவர் என்ற சூத்திரம் திராவிட பிரம்மசூத்திரம். புனர்ஜக்ரே புனக அவரே ராமாவரஜ என்றால் ராமானுஜராய்
அவரே ஜாதகா அவரஜகா பிரம்ம முகுரஹா என்று இந்த பிரமாணம் சொல்லிக் கொண்டு இருக்கிறது. இப்படி இந்த இரண்டு வேதாந்தம் நம் இரண்டு கண்கள் போல் நம் பூர்வாச்சாரியர்கள் எல்லோரும் உபய வேதாந்தத்தை ஸ்தாபகராய் சித்தாந்தத்தை நிலநாட்டினார்கள். அவர்கள் சம்ஸ்கிருத வேதாந்தத்தை இரண்டும், சம்ஸ்கிருத வேதாந்தம் திராவிட வேதாந்தம் இரண்டும் அமிர்த பிராயமா இருக்கு என்று, ஒன்று பாராசரிய வச்சசுதா, திராவிட வேதாந்தம் பக்தாமிருதம் என்று கொண்டாடி இருக்கிறார்கள். வியாச சித்தாந்தம் ஆழ்வார் சித்தாந்தம் என்று சொல்லலாம், விரோதமில்லை. இருந்தாலும் இரண்டும் உபனிஷத் சித்தாந்த சாரம்தான். ஒன்று உபனிஷத் துக்தாப்தி மத்யோத்ருதாம், இன்னொன்று வேதத்தை செந்தமிழாக்கி விருத்துருத்தாரே அந்த ஆழ்வார் வேதத்தை தமிழ் செய்தது என்று கொள்ளலாம். இந்த கிரமத்திலே எம்பெருமானார் தர்சனத்தை அனுசரித்தவர்கள் உபய வேதாந்திகள். 12 ஆழ்வார்கள். அவர்களிலே அவயவி என்று கொண்டாடக்கூடிய ஷடகோபமுனி சுவாமி நம்மாழ்வார் 4 வேதாந்தத்தின் சாரமாக 4 திவ்ய பிரபந்தங்கள், திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி என்று. அதில் இந்த திருவாய்மொழி சாமவேத சமம், சாந்தோக்கிய சமம் என்பர்கள். இந்த திருவாய்மொழியின் சீர்மை சொல்லும் போது அரங்கேசருக்கு ஈடு அளித்தாரே விஷதவாக்ஷிகாமணிகள், அவர் தெரிவிக்கிறார், உண்டோ வைகாசி விஷாத்துக்கு ஒப்பொரு நாள், உண்டோ ஷடகோபர்க்கு ஒப்பொருவர், உண்டோ திருவாய்மொழி ஒப்பு என்று தெரிவிக்கிறார். இப்படிப்பட்ட சீர்மை பெற்ற இந்த திருவாய்மொழி நாம் சில நாள்களாக அனுசந்தித்துக் கொண்டு வருகிறோம். திருவாய்மொழி என்ன, முழு 4000 திவ்ய பிரபந்தத்தை எல்லோரும் அனுபவித்து அனுசந்தித்து வாழ வேணும் என்று திருவுள்ளம் கொண்டு இந்த அனுபவ பிரவாகத்துக்கு சூத்திரதாரியாய் எப்பொழுதும் லோகஹிதத்தை முன்னிட்டு தர்சன பிரவர்த்தகராய் ஸ்ரீ வைஷ்ணவ உலகத்துக்கு மார்கதர்சியாய் எழுந்தருளி இருக்கிற ஸ்ரீமத் பரமஹம்ச இத்தியாதி ஸ்ரீ ஸ்ரீ யதிகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜிஎஸ் சுவாமிகள் பரம கிருபையோடே பல மகத்காரியங்கள் கை கொண்டு நகர கிராம சஞ்சாரம் பண்ணிக்கொண்டு எல்லோரையும் அனுகிரகித்துக் கொண்டு ஆழ்வாரின் ஸ்ரீசுக்தி ரசத்தை எல்லோரும் அனுபவிக்க வேணும் என்கிற உத்தேசத்துடன் பல நாள்களாக பல மகாத்மாக்களால் இந்த பிரபந்தத்தின் சாரத்தை உபன்யாச மூலமாக நடத்தி கொண்டு வருகிறார். இந்த கிரமத்தில் பிரகிருதம் திருவாய்மொழி அனுசந்தானம் பண்ணப்படுகிறது. அதில் சுவாமிகள் அடியேனுக்கு நிமித்தது 2வது சதகத்தில் 4வது தசகம். சுவாமியின் நியமனத்தை அனுசரித்து சுவாமிக்கு கை கூப்பி தண்டம் சமர்ப்பித்து அப்படியே உபயவேதாந்த வித்வான் மண்டியம் அனந்தாம் பிள்ளை டாக்டர் வெங்கடகிருஷ்ணன் சுவாமிகள், அவர் இந்த திவ்ய பிரபந்த தாரா என்கிற வாக் பிரவாகத்துக்கு நிர்வாககர், அவருக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு யதிகிரி நாச்சியார் சமேத யதிராஜ சம்பத்குமாரனின் திருவடி தொழுது யதாசக்தி விண்ணப்பிக்கலாம் என்று ஆரம்பிக்கிறேன். சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழி திராவிட திவ்ய பிரபந்தம் அந்தாதி பத்திய ரூபத்தில் அமைந்திருக்கு. இது திவ்ய பிரபந்தம் என்பதில் திவ்யம் என்றால் திவி பவம், திவா என்றால் ஆகாசம்,
என்றால் பூலோகம் அன்று என்று இதற்கு பொருள். பூலோகத்துக்கு சேர்ந்ததெல்லாம் லௌகிகம், மிச்சதெல்லாம் திவ்யம். திவி பவம் திவ்யம். இந்த கிரமத்திலே திவ்ய விஷயத்தை சொல்லும்படியான பிரபந்தம், காவியம், கிருதி, இது திவ்ய பிரபந்தம் ஆகிறது. இதில் திவ்யமான பகவான் சொல்லப்படுகிறான், திவ்ய தேசம் பாடப்படுகிறது. இப்பொழுது பிரகிருதம் நாம் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறது கூட இந்த உபன்யாச மாலைக்கும் திவ்ய பிரபந்த தாரா என்றுதான் இந்த கிரமத்திலே தான் திருநாமம் சாத்தி இருக்கிறார் ஜியர் சுவாமிகள். இந்த திவ்ய பிரபந்த சாரம் என்கிற இந்த அனுபவத்தில் இப்பொழுது நமக்கு பிரகிருதம் திருவாய்மொழியின் 2வது சதகத்தின் 4வது தசகம், ஆடி ஆடி என்று அந்த தசகம். அதன் பிரவேசம், திருவாய்மொழிக்கு பல வியாக்கியானங்கள் உண்டு. அதில் பன்னீராயிரப்படியும் ஈடையும் அனுசரித்து சில அம்சங்களை விண்ணப்பிக்கிறேன். ஈட்டில் ஒரு பிரவேசம் உண்டு இந்த தசகத்துக்கு, அது விண்ணப்பிக்கிறேன். அதற்கு முன்பு அத்தியகதா பிராரம்பே பூர்வகதா பிரஸ்தாவகா என்று சொல்லுவார்கள். அந்த கிரமத்திலே சில அம்சங்களை முதல் விண்ணப்பிக்கிறேன். திருவாய்மொழி என்கிற திவ்ய பிரபந்தத்தில் ஸ்ரீ ஷட்டாரி முனிகள் 10 சதகங்களாய் விபாகம் பண்ணப்பட்டு அதில் ஒரு சதகத்திலும் 10 தசகங்களாய், ஒரு தசகத்திலும் முக்கிய தாத்பரிய போதகமாய் 10 பாசுரங்கள் அனுகிரகித்து பிற்பாடு விதாயக பத்தியமாய் ஒரு பலஸ்ருதி பாசுரம் சேர்த்து 11 பாசுரங்களாய் இப்படி ஒரு தசகத்திலும் தத்துவம் தான் பிரதிபாதிக்கப்படுகிறது. இது திருவாய்மொழியின் ஸ்ட்ரக்சர், அமைப்பு. இந்த 10 சதகத்தில் முதல் சதகத்தில் ஆழ்வார் இத்தை பன்னீராயிரப்படிக்காரனும் ஈட்டில் சுவாமி நம்பிள்ளை இத்தை சுருக்கமா சொல்லி இருக்கிறார். முதல் சதகத்தால் பகவானின் ரட்சகத்துவம், அவனின் கைங்கரியமே புருஷார்த்தம் என்று தெரிவித்திருக்கிறார். 2வது சதகத்தில் போக்யத்துவம், 3வது சதகத்தில் ததேக அனுபவம், 4வதில் ததேக பிரியத்துவம் என்றால் அவன் திருவடி உத்தேசம் என்று, 5வது சதகத்தில் சித்தோபாயத்துவம், 6வது சித்தோபாய ஸ்வீகார பிரகாரம் என்றால் ஸ்ரீ புருஷகார பூர்வக ஸ்ரவண வரணம், 7வது விரோதி ஸ்வரூபம், 8வது விரோதி நிவிருத்தி பிரகாரம், 9வது சதகத்தில் பலஸ்வரூபம், அவனின் குணானுபவம், 10வது சதகத்தில் பல பிராப்தி. இப்படி சொல்லி இருக்கிறார் ஆழ்வார் இந்த 10 சதகங்களால். இந்த முழு பிரபந்த திருவாய்மொழியை எண்ணினால் 35 திவ்ய தேசங்களுக்கு மங்களாசாசனம் செய்திருக்கிறார் நம்ம ஆழ்வார். 35 பகவத் ராமானுஜாச்சாரியர் மாறன் அடிபணிந்து உய்ந்தவர். இவர் 1000 வருடங்கள் முன்பு ஆழ்வாரின் திருவுள்ளம் அறிந்து 4ஆம் சதகத்தில் முதல் தசகத்தை, ஒரு நாயகம் என்கிற தசகத்தை ஸ்ரீ யாதவாத்ரிக்கும், தீர்ப்பாரையாமினி என்கிற தசகத்தை மணவாள மாமுனிகள் மன்னார்குடிக்கும் சமர்ப்பித்தார். இது சத் சம்பிரதாயத்தில் சொல்லப்படுகிறது. இந்த கிரமத்திலே அமைப்பு பார்த்தால் மொத்தம் 37 திவ்ய தேசங்கள் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் ஆழ்வார் திருவாய்மொழியில். ஆழ்வாருக்கு எம்பெருமான் நிருகேதுக்குமாக பக்தி ரூபா பண்ண ஞானம் பிரசாதிக்க அவரும் நினைத்தார். பகவான் அவனே வந்து கூட்டி போவான் என்று பார்த்தார் ஆழ்வார். ஆனால் எம்பெருமான் இவரின் ஆர்த்தி வளர
விஸ்லேஷித்து நிற்க எம்பெருமானுக்கு இவர் இஷ்டமில்லையே என்று இவர் நினைக்க தவிர்க்கிறார். இவர் சில சமயம் சம்ஸ்லேஷித்து புனக பிரிந்தான் எம்பெருமான். இவரும் நம்மை கைவிட்டு விட்டான் எம்பெருமான் என்று தவிர்த்து பாசுரம் பாடுகிறார். இந்த விஸ்லேஷத்தில் பாடுகிறது தான் 2.4 ஆடி ஆடி என்கிற தசகம். மூன்றாவது தசகத்தில் என்றால் 2வது சதகம் 3வது தசகத்தில் ஆழ்வாரோட கலந்தான் எம்பெருமான், புனக பிரிந்தான். அந்த ஆற்றாமையாலே ஆண் நிலை போய் தாய் நிலை வந்து விட்டது ஆழ்வாருக்கு. தாய் நிலையில் எம்பெருமானிடத்தில் தாயானவள் தன் பெண்ணுக்காக முறையிடுகிறாள். இதுதான் ஆடி ஆடி என்கிற 4வது தசகம். திருவாய்மொழியில் 10 சதகத்தின் அர்த்தத்தை கீழ் விண்ணப்பித்தேன். அதில் பிரதம சதகத்தில் எம்பெருமானின் சர்வஸ்மாத் பரத்துவம் முதல் தசகத்தால், 2வது தசகத்தால் சர்வ சமாஸ்ரயணீயத்துவம், 3வது சௌலபியம், அபராத சகத்துவம், சௌஷீல்யம், ஸ்வாராத்தியம், ஆஸ்ரயண ஸ்வாரஸ்யம், ஆர்ஜவம், சாத்ம போக பிரதத்துவம், நிருகேதுக மகோபாகாரத்துவம் என்று இப்படி 2வது சதகத்தில் முதல் தசகத்தால் எம்பெருமானின் விஸ்லேஷத்தால் கிளேசித்து, 2வது தசகத்தால் அவரின் லலிதத்துவத்தை பாடி, 3வது தசகத்தால் போக்யதாதிசயம் சொல்லி, இப்பொழுது நமக்கு பிரகிருதம் 4வது தசகத்தில் ஆர்த்தி நாசத்தால் ரட்சகத்துவம் சொல்லிக் கொண்டு இருக்கிறார் ஆழ்வார். இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரோதாக்கள் கூட ஸ்ரீகோஷத்தை வைத்து கவனித்துக் கொள்ளலாம். உபன்யாசம் என்று நினைக்க வேண்டாம். திருப்புலி மரத்தின் அடியில் அமர்ந்தார் ஆழ்வார் திருநகரியில். பேசாதே உண்ணாதே உறங்காமல் இருந்து கொண்டு 16 வருடங்கள் பெற்ற பின்பு போய் நின்ன ஞானமும் ஆரம்பித்தார் ஆழ்வார். அங்கேந்து இதுவரையிலும் ஆழ்வாருக்கு மாறி மாறி சம்ஸ்லேஷம் விஸ்லேஷம் வந்தது. எம்பெருமானின் பரத்வ சௌலபியங்களே மானசிகமாய் அனுபவித்தார் ஆழ்வார். இது மானசிக அனுபவம். இவருக்கு பாக்கிய சம்ஸ்லேஷம் கிடைக்காமல் இருக்க துக்கிதராய் நாயிகா பாவம் அடைந்து அங்கே இருந்த காத்து, பறவை, மேகம், சந்திரன், இருட்டு இத்தியாதிகளை கண்டு அவைகளும் எம்பெருமானை பிரிந்து துக்கிதராய் இருக்கிறது என்று நினைத்து பாடுகிறார் வாயும் திரையுகளும் என்கிற தசகத்தை. இது 2ஆம் பத்தின் முதல் தசகம். எம்பெருமான் ஆழ்வாரின் இந்த துக்கத்தை கவனித்தான், தரிசனம் தந்தான். இவரும் ஆனந்தபரிதராய் அனுபவித்து அவனின் பரத்தத்தை பிரசங்காத் உபதேசித்தார் நம் எல்லோருக்கும். இது திண்ணன் வீடு என்கிற 2வது தசகத்தில். 3வது தசகத்தால் நித்திய சூரிகளின் நிர்வாகனான மதுசூதனன் இவனின் சரித்திரத்தை அனுபவித்துக் கொண்டு
இந்த அனுபவம் நித்தியமாய் பொண்ணு கொண்டு இருக்க அந்த நித்திய சூரிகளின் கோஷ்டியில் எப்பொழுது போய் சேருவேன் என்று அந்த சமயத்தை, அந்த நித்திய சூரிகளுடன் அனுபவத்தை அபேட்சித்தார் ஆழ்வார் 3ஆம் தசகத்தில், ஊனில் வாழ் உயரே என்கிற தசகத்தில். ஏகதத்துவம் போல் சம்ஸ்லேஷம் ஏற்பட, அந்த சம்ஸ்லேஷம் எப்பேற்பட்டது என்பதற்கு சுவாமி நம்பிள்ளை ராமஸ்து சீதையா சார்தம் விஜார பகூன் ருத்தூன் என்று தெரிவிக்கிறார். ராமன் சீதையா சகா, சகா சாகம் சார்த்தம் எல்லாம் ஒரே பொருள் தான். சீதையுடன் ராமன் அநேக ரிது காலங்கள் கழித்தானாம், காலம் கழித்தான். அதுபோல பருகி கழித்தேனே என்று இந்த அனுபவத்தை ஆழ்வார் பல பேரோட அனுபவிக்க வேணும் என்று தேடுகிறார். இந்த லோகத்தில் யாரும் இல்லை, யாரும் கடிக்காமல் இருக்க இந்த அனுபவத்தை நிலை நின்ற நித்திய சூரிகளோட அனுகூலர்களுடைய சகவாசத்தை அபேட்சிக்கிறார் ஆழ்வார். போய் எப்பொழுது இவர்களை, இந்த நித்திய சூரிகளை சேருவேனோ என்கிற ஆசையை தெரிவிக்கிறார் இங்கே ஆழ்வார் தாய் பாவத்தில். தாய் பாவம் என்றால் நாயகி பாவம் தான். நாயகி பாவம் உண்டு, தாய் பாவம் உண்டு, மகள் பாவம் உண்டு, தோழி பாவம் உண்டு. இந்த நாயகா பாவத்தில் இந்த பாவத்தை தெரிவிக்கும் போது ஆச்சாரிய ஹிருதயத்தில் தெரிவிக்கிறார். சம்பந்த உபாய பலங்களில் உணர்த்தி துணிவு பதற்றமாகிற பிரஜாவஸ்தைகள் தோழி தாய் மகள் என்று பெயர் என்று ஆச்சாரிய சூத்திரம். இந்த நாயகா பாவத்தின் விஷயத்தை அரும்பதத்தில் தெரிவிக்கிறார். அடையாளந்தான் அரும்பதத்தில். அந்யாபதேஷஸ்த்ரிவிதः நாயகி வாக்கிய ரூபேண மாத்ரு வாக்கிய ரூபேண சகி வாக்கிய ரூபேண என்று தெரிவிக்கிறார் அரும்பதத்தில். இந்த நாயிகா பாவம் என்று சொல்லால் யாரும் இத்தை லௌகிக காமம் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. அத்தை தெரிவிக்கிறார். மாறன் இங்கே நாயகனை தேடி மலங்கியதும் பக்திவளம் என்று தெரிவிக்கிறார் சுவாமி மணவாள மாமனிகள் திருவாய்மொழியின் 100ஆதியில். என்றால் இந்த நாயிகா பாவம் பக்தியின் உத்கடாவஸ்தே என்று தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். பக்தி ஸ்ருங்காரபாவாத் பரிணமதி முனேஹே என்று பராங்குஷ முனியின் பக்தியே ஸ்ருங்கார பாவமாய் பரிணமிக்கிறது என்கிறார் திரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளியில் சுவாமி வேதாந்தாச்சாரியர். இப்படி ஆழ்வார் ஞானத்தில் பெண் பேசு பிரேமத்தில், ஞானத்தில் ஆண் பேசு பிரேமத்தில் பெண் பேசு என்பது போல இந்த நாயிகா பாவத்தில் திருவாய்மொழியில் மொத்தம் 27 பாசுரங்கள் பாடியிருக்கிறார். அதில் சிலது தாய் பாவம், சிலது தோழி பாவம், சிலது மகள் பாவம். இப்பொழுது இந்த 4வது தசகத்தின் ஆடி ஆடி என்கிற பிரவேசத்தில் தெரிவிக்கிறார் சுவாமி நம்பிள்ளை. பத்துடைய அடியவர்க்கு எளியவன் என்று முதல் சதகத்தின் 3வது தசகத்தில் விபவாவதாரமான திரிவிக்ரம அவதாரத்தை சேவிக்க ஆசைப்பட்டார் பராங்குஷ நாயகி. அப்பொழுது அவளுக்கு சம்ஸ்லேஷம் கிடைக்கவில்லை.
சுவாமி நம்பிள்ளை 36,000 படி ஈட்டில் தெரிவிக்கிறார் இந்த விசேஷத்தை. இது காஷே எழுந்தா போலே விபவாவதார சம்ஸ்லேஷம் எழுந்தது என்று தெரிவிக்கிறார் நம்பிள்ளை. விபவத்தின் போல் இந்த காஷானது அல்ப காலம்தான் இருக்கும், காலாந்தரத்தில் உபயோகப்படாது. ஆகையால் இப்படி காஷை இழந்தா போலே என்று தெரிவித்தார் நம்பிள்ளை. இதை அரும்பதக்காரர் காச்சானாம் காலபேதேன பேதாத் அந்நியகால உபயோக அயோக்கியதா என்று தெரிவிக்கிறார் ஜீர் அரும்பதத்தில். இந்த திரிவிக்ரம சம்ஸ்லேஷம் கிடைக்காமல் ஆழ்வார் அடுத்த தசகத்தில் 4வது தசகத்தில் அஞ்சிரை மடனாராய் என்று இதில் பட்சிகளை தானே தூதுவிட்டாள். அங்கே மகள் பாவம். விபவாவதாரம் சம்ஸ்லேஷம் ஏற்படவில்லை. புனக ஆழ்வார் பொர்மா நீல்படை என்கிற முதல் சதகம் 10வது தசகத்தில் அர்ச்சாவதாரமான திருக்குறுங்குடி நம்பியை சேவிக்க வேண்டும் என்ற ஆசைப்பட்டாள். 9வது பாசுரத்தில் நம்பியை தென் குறுங்குடி நின்ற சம்பொன்னே திகழும் திருமூர்த்தியை என்ற அர்ச்சையில் ஆசை பிறந்தது இவளுக்கு. அதுவும் கிடைக்காமல் புனகா துக்கிதராய் இவர் இருக்க அத்தை சுவாமி தெரிவித்தார், இது பொண்ணு எழுந்தா போலே என்று தெரிவித்தார் சுவாமி நம்பிள்ளை. இந்த பாசுரத்திலேயே அப்படி அமைந்திருக்கு. செம்பொன்னே திகழும் திருமூர்த்தியை என்று பொன் என்கிற சப்தம் இருக்கிறபடியாலே இந்த அர்ச்சையை எழுந்தது ஆழ்வார் நாய்க்கே பொன் எழுந்தா போலே என்று தெரிவித்தார் வியாக்கியாதா. ஆகையால் வாயை திரையுகளும் அந்த தசகத்தில் ஆழ்வார் இந்த நாய்க்கே நாரை, மேகத்தை, பறவையை, இருட்டை, காத்தை எல்லாவற்றையும் பார்த்து அவைகளும் இந்த விஸ்லேஷத்தில் தான் இருக்கு, அனுபவித்துக் கொண்டிருக்கு துக்கத்தை என்று நினைத்து இந்த எல்லா பதார்த்தத்தையும் கட்டிக்கொண்டு அழுதாளாம். இந்த பாசுரம் கூட மகள் பாசுரம் தான். அடுத்து விபவம் இழந்தாள் காஷை போலே, அர்ச்சையை இழந்தாள் பொன்னை போலே. அடுத்து பகவானுக்கு உயிரான நித்தியசூரிகளே ஆசைப்பட்டாள். புனக அதுவும் கிடைக்காமல் ஆற்றாமையாலே இந்த துக்கம் அதிகமாக போக, இந்த மீறின ஆற்றாமையாலே இவளுக்கு துக்கத்தாலே பேசுகிற நிலை அவளுக்கு இல்லை. இப்பொழுது மிஞ்சிவிட்டது அவளின் ஆற்றாமையாலே அவள் பேசவே முடியவில்லை. நித்திய சூரிகளோட சம்ஸ்லேஷம் கூட ஏற்படவில்லை. இந்த நித்திய சூரிகளின் அவர்களை இழந்தது ரத்தம் இழந்தா போலே என்று தெரிவிக்கிறார் சுவாமி நம்பிள்ளை. இங்கேதான் இந்த தசகத்தில் தான் அவள் ஆற்றாமை, மிஞ்சின ஆற்றாமையாலே அவள் பேசாமல் இருக்க, பிரமித்திருக்க, மோகித்து கிடக்க, தாயானவள் தன்னுடைய பெண்ணை பார்த்து அவளின் துக்கம் சகிக்காமல் பாடுகிறாள் இந்த தசகத்தை ஆடி ஆடி என்று தொடங்கி. இது 3வது நாயிகா பாவம். இது தாய் பாஷம். இங்கே நாயகி அடியார்களான நித்தியசூரிகளின் சம்ஸ்லேஷம் அபேட்சித்தாள். இங்கேதான் ஆழ்வாருக்கு கிளேசம் அதிகமாய்விட்டது. விபவத்தில் இல்லாத, அர்ச்சையில் இல்லாத இந்த நித்தியசூரி அடியார்களை
அவர்களின் சம்ஸ்லேஷம் கிடைக்காமல் இங்கேதான் அவளுக்கு கிளேசம் அதிகமாய்விட்டது என்று தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் வியாக்கியாதா. இப்படி ஆழ்வார் துக்கத்தாலே இணைந்து போக ஆழ்வாருக்கு தன் நிலை போய்விட்டது. பக்கத்தில் இருக்கிற தாய் இவளின் நிலைமை பார்த்து சகிக்காமல் பேசுகிறாள். இங்கே தாய் சொல்லுகிறாள், ஆர்த்தர்களின் துடிப்பு கவனித்து அவர்களுக்கு இத்தை பரிகரித்து கொடுப்பவராக நீர் இருக்கிறாய் எம்பெருமானை சொல்லின்றிருக்காள் தாயானவள். நீ ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் எடுத்தை, பலரின் நோய் தீர்த்து வைத்தை. ஆனால் இப்பொழுது என் பெண் உம்மை ஆசைப்பட்டாள். அவள் பிறந்ததோ பிரபன்ன குலத்தில். அவளின் நோய் நீதானே பரிகரிக்க வேணும். அந்த நோய் பரிகரிக்க, அவளின் நோய் பரிகரிக்க என்ன செய்ய போகிறாய் என்று தாய் கேட்டுக்கொண்டு இருக்கிறாள். அவள் சொல்லுகிற பாசுரம், ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாணுதலே. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாணுதலே. இது முதல் பாசுரம். இங்கே வியாக்கியாதா முதல் சில பிரஷ்னைகளை கேட்டு, கேள்விகளை கேட்டு அதுக்கு முதல் தெரிவிக்கிறார். இங்கே முதல் கேள்வி ஆழ்வாருக்கு இந்த நாயிக்கைக்கு இப்பொழுது பிரகிருதம் நித்திய சூரிகளுடைய சம்ஸ்லேஷம் அபேட்சிக்கிறாள். அப்பொழுது இந்த நாய்க்கே அவர்களை தான் கூப்பிட வேணும். ஆனால் இங்கே பாடி பாடி கண்ணீர் மல்கி ஓ நரசிங்கா என்று நரசிங்க பெருமானே போய் கேட்கிறாளே இவள் என்று ஒரு கேள்வி. இதற்கு சுவாமி நம்பிள்ளை தெரிவிக்கிறார், ஒரு இடத்தில் திருட்டு போனால் திருடனையா கேட்க முடியும், அரசனை அல்லவா கேட்க வேணும் என்று தெரிவித்திருக்கிறார். அதே போல அடியார்களே எழுந்தாலும் ராஜாவிடத்தில் தான் போய் கேட்க வேணும். இந்த நித்திய சூரிகளுடன் சம்ஸ்லேஷம் அவன் சங்கல்பமாகையாலே அவனை தான் சொல்லி கூப்பிட வேணும் என்று தெரிவித்துக் கொண்டு இருக்கிறார் சுவாமி நம்பிள்ளை. இரண்டாம் சதகத்தில் மூன்றாவது தசகத்தில் ஊனில் வாழ் உயரே என்கிற தசகத்தில் ஆழ்வார் சுடராளி செங்கேந்தி அழிக்கின்ற மாயப்பிரான் அடியார்கள் குழாங்களையே என்று தெரிவித்திருக்கிறார். ஊனில் வாழ் உயரே என்கிற மூன்றாவது தசகத்தில் சுடராளி செங்கேந்தி அழிக்கின்ற மாயப்பிரான் அடியார்கள் குழாங்களையே என்று பாசுரம். இங்கே ஆழ்வார் அடியார்களான நித்திய சூரிகளோட பகவானை அனுபவிக்க வேணும் என்று ஆசையை தெரிவித்திருக்கிறார். ஒருவனுக்கு முதல் பகவத் காமம் வந்த பிற்பாடு பகவத் அனுபவம் உண்டாகணும். பிற்பாடு அந்த பகவத் அனுபவத்தில் இருக்கக்கூடியவன் அவனுக்கு பகவத் விஸ்லேஷம் ஏற்பட்ட போதுதான்
அவனுக்கு பாகவத விஸ்லேஷம் பகவத் விஸ்லேஷத்தை காட்டிலும் அதிக கிளேசம் என்று தெரிகிறதாம். இதற்கு சுவாமி நம்பிள்ளை தெரிவிக்கிறார் ஒரு பிரமாணத்தை. ஸ்ரீமத் ராமாயணத்தில் தெரிவிக்கிறார். பகவானே பாகவத சம்ஸ்லேஷம் அபேட்சிக்கிறான், அவனே அவர்களின் விஸ்லேஷத்தால் துடிக்கிறான் என்று தெரிவித்திருக்கிறார். ராமன் காட்டில் லக்ஷ்மணனை பார்த்து சொல்லுகிறான், கதாகம் சமவேஷ்யாமி பரதேன மகாத்மனா சத்ருக்னேன ச வீரேன த்ரயாச்ச ரகுநந்தனா என்று. காட்டில் லக்ஷ்மணன் சீதையோடு இருக்கிறான் ராமன். ஆனால் அவனுக்கு பரதன் சத்ருக்னனின் அவர்களின் பிரிவாலே இந்த இருவரையும் எப்பொழுது சேர்ந்து சந்தோஷப்படுவேன் என்று கேட்கிறான் ராமன். யாரை பார்த்து? ரகுநந்தனா என்று இங்கே தெரிவித்திருக்கிறார். இங்கே லக்ஷ்மணனை சொல்லிக் கொண்டு இருக்கிறார். ஆனால் நால்வரும் இங்கே ரகுநந்தனர்கள் தான். அந்த பிரயோகத்தால் பிரமிக்க கூடாது. இங்கே ரகுநந்தனா என்கிறது இந்த பிரமாணத்தில் லக்ஷ்மணனை தான் தெரிவிக்கிறது. இப்படி ராமன் அடியார்களின் பிரிவாலே கிளேசித்தானா. இன்னொரு பிரமாணம் தெரிவித்திருக்கிறார். குஹமாசாத்ய தர்மாத்மா நிஷாதாதி பதிம் பிரியம் குஹேன சகிதோ ராமோ லக்ஷ்மணேச்ச சீதையா என்று. கீழ்ப்பிரமாணத்தால் வத்திரேகத்தில் சொல்லுகிறார். அடியார்கள் கூட இல்லை என்றால் பரமாத்மா கஷ்டப்படுவன் என்று. சுவாமி நம்பிள்ளை அப்பொழுது வத்திரேகத்தில் சொன்னார். இப்போ அன்வயத்தில் குஹன் சீதை லக்ஷ்மணனோடு இருந்தபடியாலே சுகத்தை அனுபவித்தான் ராமன் என்று தெரிவித்திருக்கிறார். என்றால் என்ன? அடியார்கள் கூட இருந்தால் சுகம் அதிகம் என்று அந்த திருவுள்ளத்தை தெரிவித்தார். ஆகையால் இந்த கீழ் இரண்டு பிரமாணங்களாலே பாகவத விஸ்லேஷம் பகவத் விஸ்லேஷத்தை காட்டிலும் அதிகம் கிளேசம் தருகிறது என்று தெரிவித்திருக்கிறார். ஆகையால் காசு பொன்னு காட்டிலும் மிஞ்சினது பிரைஸ்லெஸ் எது? ரத்னம். ஆகையால் இங்கே அடியார்களோட சம்ஸ்லேஷம் எழுந்தது ரத்னம் எழுந்தா போலே என்று இந்த ஆடி ஆடி என்கிற தசகத்தின் பிரவேசத்தில் தெரிவித்திருக்கிறார் சுவாமி நம்பிள்ளை. ஆகையால் இப்பொழுது முதல் பாசுரத்தால் ஆடி ஆடி அகங்கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி ஆழ்வாருக்கு ஸ்ரீ வைஷ்ணவர்களின் சம்ஸ்லேஷம் கிடைக்காமல் இருக்க ஆடி ஆடி ஒரு இடத்தில் இவளுக்கு நிற்க முடியவில்லை. நாய்க்கேக்கு அந்த ஆற்றாமையாலே நின்ற இடத்தில் நின்றாதே அகம் கரைந்து கிளேசத்தால் மனசு சைத்தில்யம் அடைந்தது. கண்ணீர் மல்கி கலந்த நஞ்சு பிரவகித்ததாம். கண்ணீர் பிரவகிக்க எங்கும் நாடி நாடி சர்வ இடத்திலும் தேடினாள் வருவானா எம்பெருமான் என்று. அவனைதானே பிரார்த்திக்க வேணும் அடியார்களின் சம்ஸ்லேஷத்துக்காக. எல்லா பக்கமும் தேடினாளாம். நாடி நாடி நரசிங்காவென்று. இவன் தான் சர்வ வியாபகன் நரசிங்க பெருமான். ஆகையால் அவனை தேடினாள் நாய்க்கு. வாடி வாடும் வாட்டத்தின் மேல் வாட்டம் படி நைந்தாள் பராங்குஷ நாய்க்கு. சுவாமி நம்பிள்ளை தெரிவித்திருக்கிறார். ஆபத்தில் இருக்கிற பிரகலாதன் பிரதிஜை பண்ணினானாம், இந்த தூணில் இருக்கிறான் எம்பெருமான் என்று.
உடனே அதே காலத்தில் எம்பெருமான் தோன்றினான். அது பிரகலாத அவதாரத்தில், நரசிம்ம அவதாரத்தில் நடந்தது. இங்கோ நாயக்கியானவள் ஸ்திதி கமன சயனம் ஏதும் இல்லை இவளுக்கு. விஸ்லேஷத்தால் இவள் என்ன பண்ணுகிறாள் என்றே தெரியவில்லை இவளுக்கு. அரும்பதத்தில் விசாரித்திருக்கிறார். இங்கே ஆடி ஆடி என்று அந்த ஆடுவது சொல்லியிருக்கே, ஆடுவது என்றால் நாட்டியம் ஆடுவது. அத்தை அரும்பதத்தில் விசாரித்திருக்கிறார். ஹர்ஷத்துக்கன்றோ ஆடுவது என்று. ஆம், சரிதான். ஆனால் தெரிவித்திருக்கிறார் ஆச்சாரியர், கௌசல்யா கூட ராம விஸ்லேஷத்தால் ஆடினாள் என்று தெரிவித்தார். இதை விசாரித்தார் அரும்பதத்தில். இந்த பாசுரத்தின் அரும்பதத்தில் அத்தை கவனிக்க, அந்த ஸ்ரீகோஷத்தில் கீழே இருக்கு. வனகமனார்த்தன் அபிவாத்திய பிரஸ்திதே சதி ராமே. பிரஸ்திதே சதி ராமே, இங்க பாவே சப்தமி. அப்பொழுது கௌசல்யா, இது அயோத்தியா காண்டத்தில் சொல்லியிருக்கு. அப்போ கௌசல்யானவள் குரோஷந்தீம் ராம ராமேதி ஆசீதேதி லக்ஷ்மணே ராம லக்ஷ்மண சீதார்த்தம் ஸ்ரவந்தீம் வாரிநேத்ரஜம் என்று ஒரு பிரமாணத்தை தெரிவித்தார். வாரிநேத்ரஜம், நேத்ரஜம் வாரிம். சஹ ராமன் தாம் கௌசல்யே அசகிருத் பிரேக்ஷத. புனக புனக அவளை பார்த்தானாராம். பார்த்தால் என்ன பார்த்தான்? நிருத்யந்தீமிவ மாதரம். காடுக்கு சென்றான் ராமன். தாயை கௌசல்யை வந்து சேவித்துக் கொண்டான். அப்பொழுது அவள் துடித்தாள். அவள் துடித்தது எப்படி இருந்தது என்பதற்கு வால்மீகி பகவான் சொல்லுகிறார், நிருத்யந்தீமிவ மாதரம். அதே போல இங்க பராங்குஷ நாயகி விஸ்லேஷத்தால் ஆடி ஆடி. இது என்னது? இது சோகத்தில் நாட்டியம் ஆடுவதா என்று கேட்டால் அதுக்கு அரும்பதக்காரர் வடிவழகிய பெண்ணின் வியாபாரம் இனியதாய் இருக்கும் எப்பொழுதும் என்று தெரிவித்தார். ஒரு அழகான பெண்ணுக்கு அவள் சோக்கித்தாலும் அழகுதான் என்று திருவுள்ளம் இங்கே. அதற்காக காளிதாசனின் அபிஞான சாகுந்தலா அந்த நாடகத்திலேந்து ஒரு பிரமாணத்தை காட்டி இருக்கிறார். ஈட்டின் பிரமாண திருட்டில் விசதவாக் சிகாமணிகளான சுவாமி மணவாள மாமுனிகள். இது ஒரு காவியம், ஒரு சாகித்யத்தின் பிரமாணத்தை எடுத்து காட்டி இருக்கிறார் மணவாள மாமுனிகள். ஈட்டின் பிரமாண திருட்டில் இந்த ஸ்லோகம் இருக்கு. இங்க பிரசங்காத்து ஒரு விஷயம் தெரிவிக்க வேணும். நம் பூர்வர்கள் சப்த பத வாக்கிய சாஸ்திரம் என்று வியாக்கரண நியாய மீமாம்சா அத்தியனம் அத்தை அனுமதித்தார்கள். இது வேதாந்தத்தின் அத்தியனத்துக்கு உபகாரகம் என்று. ஆனால் இந்த காவிய சாகித்யத்தை உதாரிப்பர்களா நம் பூர்வர்கள் என்று ஒரு கேள்வி இருக்கு. சில பேர் இப்படி கேட்கிறார்கள். அதற்கு பதில் காவியானந்தம் பிரம்மானந்தத்தின் சகோதரி என்று தெரிவித்தான் துவன்யாலோகத்தில் ஆனந்தவர்தனாச்சாரியர்.
தார்ஷனிகர்கள் சாகித்யத்தால் கவினுடைய உத்பிரேட்சையாலே கருத்துக்களை நன்றாக நிலைநாட்டுவதற்கு காவியம் உபகாரகம் என்று தெரிவித்தார்கள் தார்ஷனிகர்கள். எப்படி நியாய மீமாம்சா வியாக்கரணம் உத்தேசமோ வேதாந்தத்துக்கு உபகாரகமோ அப்படியே சாகித்யம் காவியம் என்பது கூட உபகாரகம் வேதாந்த அத்தியனத்துக்கு என்று ஸ்பஷ்டம் இங்கே. இதற்கு இப்பொழுது பிரகிருத்தம் நாம் பார்த்து கொண்டே இருக்கிற ஆடி ஆடி பாசுரத்தில் காளிதாசனின் ஒரு காவியத்தின் ஒரு ஸ்லோகத்தை எடுக்கிறார் மாமுனிகள். அதுதான் இப்போ நமக்கு பிரமாணம். பூர்வர்கள் சுவாமி நம்பிள்ளை என்ன வேதாந்தாச்சாரியர் மணவாள மாமுனிகள், ஏன் சமீப காலத்தில் இருந்த திருமலிசை அண்ணாப்பங்கார் சுவாமி என்ன சுத்த சத்வாச்சாரியர் முன்னானவர்கள், இவர்கள் எல்லோரும் காவியின் பாரதியின் முதல் மாலதி மாதவியம் இத்தியாதி காவியங்களை உதாரித்திருக்கிறார்கள். இப்பொழுது இங்கே காளிதாசன் ஸ்லோகத்தை காட்டியிருக்கிறார் சுவாமி. சரசிஜ மனுவித்தம் சைவலேனாபி ரம்யம் மலினபபி ஹிமாம்சோ லக்ஷ்மீம் தனோதி யமதிக மனோஜ்ஞா வல்கலேனாபி தன்வி கிமிவஹி மதுராணாம் மண்டனம் நா கிருதீனாம் என்று இந்த ஸ்லோகம். துஷ்யந்தனானவன் சகுந்தலையே கன்வரிஷி ஆசிரமத்தில் முதல் முறை பார்த்தான். அவள் வனத்தில் ஆசிரமத்தில் இருந்தவள். வனவாசி எப்பொழுதும் ஒரு நார்மடி இல்ல ஒரு வல்கலம் தரித்து இருப்பள். பட்டு ஆபரணங்கள் ஏதும் இல்லை அப்பொழுது. அப்போ துஷ்யந்தன் சொல்லுகிறானா, எம் தன்வி வல்கலேனாபி அதிக மனோஜ்ஞா என்று. என்றால் சுவாபாவிகமாய் அழகாக இருப்பவர்களுக்கு ஏது தானே அலங்காரமாகாது என்று திருவுள்ளம் இங்கே. இது சொல்லுகிறது எப்படி இருக்கு என்பதற்கு காளிதாசன் சரசிஜ மனோவித்தம் சைவலேனாபி ரம்யம். ஷட்பது ஸ்ரேணிரேவ பங்கஜம். ஆனால் பாசி இருந்தாலும் அந்த பங்கஜம் அழகுதானே. அதே போல என்று தெரிவித்துக் கொண்டிருக்கிறான் காளிதாசன். சாகுந்தலத்தில் பிற்பாடுதான் துஷ்யந்தனின் ராஜ்யத்துக்கு செல்லும் போதுதான் வனதேவதைகள் எல்லோரும் அவளுக்கு ஸ்வர்ணாபரணம் கொடுத்தார்கள். அத்தை கொண்டு சகிகளான பிரியம்பதை அனுசூயே சாகுந்தலாவுக்கு அலங்காரம் பண்ணினார்கள் என்று மேற்கொண்டு கதை காவியம் இருக்கட்டும். இப்பொழுது திருவள்ளும் நம் ஆச்சாரியர்களுக்கு சோகத்தில் இருந்தாலும் நிருத்தியந்தீமிவ மாதரம், ஆகையால் ஆடி ஆடி என்று நிர்வகித்தார் சுவாமி நம்பிள்ளை. பராங்குஷ நாய்க்கு சஞ்சரிக்காமல் நிற்க எம்பெருமானின் குணாதிக்கியத்தாலே அவனின் சம்ஸ்லேஷத்துக்கு காத்து நின்றாளிவள். இப்படி பரதன் நந்தி கிராமத்தில் இதே துடிப்பில் காற்று கொண்டு இருந்தான் அல்லவா ராமனுக்காக, அதே துடிப்பு இங்கே ஆழ்வார்க்கு இந்த நாயிகைக்கு. கேட்கிறார் வியாக்கியாதா, ஏன் நாயகியானவள் இந்த விஸ்லேஷத்தால் பிராணத்தியாகம் பண்ணிருக்கலாமே என்று. அதற்கு பதில் அவரே தெரிவித்தார், பிராபிய வஸ்துவானது ஒசந்தது இங்கே, ஆகையால் துடித்து பொறுத்து நின்றாள் என்று தெரிவித்தார். ஆடி ஆடி என்பதில் முதல் ஆடி துன்பம், இரண்டாவது பிரயோகத்தால் துன்பத்தின் அதிகத்துவம் காண்பித்துக் கொண்டிருக்கிறது. கிளேசத்தில் நைந்து கிடக்கிற ஒருவள் கமனம் இழந்து நிற்க இவள் ஆடுவது எப்படி? அவள் கிளேசத்தில் இருக்கிறாள், கமனமும் இல்லை, என்ன நடந்து கொண்டே இருக்கிறது என்றும் தெரியவில்லை அவளுக்கு. அப்பொழுது ஆடுவது எப்படி என்று விசாரித்தார் நம்பிள்ளை.
கிரமம் என்னது? முதல் மனசாத்தியாயதி, தத் வாசாம் வததி, பிற்பாடுதான் கர்மனா கரோதி. இதுதான் பொதுவாக கிரமம். ஆனால் இங்கே நாய்க்கு விஷயத்தில் அவனை எம்பெருமானை பிரிந்து துக்கம் மிஞ்சி மனசு உருகிவிட்டது. கிரமம் என்னது? மனப்பூர்வோ வாக்குத்தரஹா என்று கிரமம், அது சகஜம். அப்பொழுது பாசுரம் அகம் கரைந்து ஆடி ஆடி என்று இருக்க வேணும். இங்கே அந்த கிரமம் இல்லை. இங்கே இவள் ஆடினது ஆற்றாமையாலே ஆடினது. அவளின் அந்த கூப்பிடு இருக்க அது பாட்டாய் நின்றது என்று தெரிவித்தார் வியாக்கியாதர். புத்தியாலே மனசு உருகவில்லை, எம்பெருமானையாலே உருகித்து மனசு இவளுக்கு சோகம் பிரவகித்தது. அது கேட்டார். கிமர்த்தம் தவ நேத்ராபியாம் வாரிஷ்ரவதி சோகஜம். ஆனந்த அஸ்ரு இல்லையோ யோக்கியமானது இப்ப ஏற்பட்ட கண்ணுடையவளுக்கு? ஆனால் இந்த சோகாஸ்ரு பிரவகிக்கிறதே என்று கேள்வி. சுந்தரகாண்டத்தில் ஒரு ஸ்லோகம். ஹனுமான் சீதையை அசோகவனத்தில் முதல் தடவை பார்த்தான். அவள் சோகத்திலே கண்ணும் கண்ணீருமாக அவளின் இருப்பை பார்த்தான் ஹனுமான். அவன் இப்பொழுதுதான் அவளை பார்த்து கொண்டே இருக்கிறான். அவள் யார் என்று தெரியவில்லை. ஆனா சீதையை தேடிதான் வந்தான். அவன் கேட்கிறான் அவளை பார்த்து அசோகவனத்தில், ஏ பெண், எதற்காக சோகம்? நீ யார்? கந்தர்வளா, யக்ஷரா, கிண்ணரா, யார் நீ என்று கேட்கிறான் ஹனுமான். அந்த இடத்துல அவள் சோகத்தில் இருக்கக்கூடிய தசையை கண்டு பராசர பட்டரின் ஸ்ரீ சூக்தியை காட்டியிருக்கிறார் நம்பிள்ளை. ஆர்க்குடி வேரர என்று பராசர பட்டரின் சூக்தியை விண்ணப்பித்திருக்கிறார். ராவண கொடி அற்பதற்காக என்று பதில். இதற்கு சுவாமி பிள்ளானின் ஒரு நிர்வாகம் சொல்லுவார்கள். இந்த சோகத்தை, இந்த நாய்க்கியின் சோகத்தை, அழுவை பார்ப்பதற்கு எம்பெருமான் இல்லையோ வரவேணும்? இந்த கண்ணீர்களோட இருக்கிற இருப்பை பிராப்தாவான அந்த சேஷி என்றோ எம்பெருமான் என்றோ காண வேணும் என்று தெரிவித்தாராம் பிள்ளான். இப்படியா ஆழ்வார் நாய்க்கு ஆடி ஆடி எங்கும் நாடி நாடி எல்லா திக்கிலும் அவள் பார்த்தாளாம். ஹனுமான் அசோகவனத்துக்கு சென்றான். அவன் சீதையை பார்த்ததே கிடையாது. ராமா 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 என்று நாமத்தின் அனுசந்தானம் பண்ணி கொண்டே இருக்கிறான். அந்த ராமநாமம் சீதைக்கு கேட்க, சீதை எங்கே சொல்லிக் கொண்டே இருக்கிறாள் என்று எல்லா திக்கிலும் பார்த்தாள் அல்லவோ அந்த துக்கத்தில் இருக்கும் போது. சத்திரிய கூர்த்வஞ்ச ததாப்யதஸ்தாத் என்று பிரமாணம். அந்த சீதையின் இருப்பு போலே இங்கே நாய்க்கு எங்கும் நாடி நாடி என்று இந்த கிரமத்தில் தெரிவித்தார் சுவாமி நம்பிள்ளை. இந்த தசை வாசோபவாசம் பண்ணின ஒருவனுக்கு ஷோரு என்றவாறே அதே போல இருக்காம் இந்த தசை நாயகிக்கு. எங்கும் தேடினால் அவன் வருவானோ வருவானோ என்று எல்லா திக்கிலும் தேடினாளாம். தூணில் உதித்தான் அல்லவா நரசிங்க பெருமாள். ஆகையால் அவன் சர்வ வியாபகன். அத்தை நினைத்து நரசிங்கா என்று கூவினாளாம். இங்கே அந்த நரசிம்ம அவதாரத்தில் பிரகலாதனுக்காக அவதாரம். அவனுடைய ஞானம், பிரகலாதனின் ஞானம், மத்த சர்வம் அகம் சர்வம் மை சர்வம் சனாதனி, நானே எல்லாம் என்று பிரகலாதன் சொன்னான்.
இவனுக்கோ தெளிந்த ஞானம் இருக்கிறது. ஆனால் இங்கே இந்த நாயகிக்கு அவள் கலங்கி இருப்பதால் எம்பெருமான் ஞானம் இல்லாத கலங்கி இருக்கிறாளே, ஆகையால் எம்பெருமான் தோன்றாமை போனானோ என்று தாயானவள் நினைத்து பெண்ணின் துக்கம் பார்த்து கேட்டாளாம் எம்பெருமானை. நீ அன்று நரசிங்கனாய் பிரகலாதனுக்காய் தோன்றினாய். அவன் தந்தையால் துன்பப்பட்டான். அப்பொழுது தந்தையால் வந்த துன்பத்துக்காக நீ பிரகலாதனுக்கு தோன்றினாயோ? ஒன்னால் துன்பம் வந்தால் வரமாட்டையோ? இங்கே நாய்க்கு வந்தது துன்பம் இவனாலே என்று தாய் கேட்டாள். அவள் கேட்டாள், ஞான நிஷ்டனுக்கு தான் அபயம் தருவாயோ? பக்த நிஷ்டலான இவளுக்கு உதவ மாட்டாயோ? ஆண்களுக்கு தான் அபயம் தருவாயோ? பெண்களுக்கு உதவலாவாதோ என்று தாய் கேட்டாளாம். இப்படி நாய்க்கு எல்லா பக்கமும் தேட இவள் இவனின் சம்ஸ்லேஷத்தை ஆசையை வைத்துக் கொண்டு இவளின் நெற்றி அழகு இவ்வானுதலே, அவளின் நெற்றி அழகு ஒளிவுடன் கூடியதான். ஆனால் இப்பொழுது வாடி இருக்கிறது. இப்படி இருக்கு என் பெண்ணின் திசை என்று தாயானவள் கேட்டாள் எம்பெருமானை பார்த்து. இது முதல் பாசுரம். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வானுதலே என்று பாசுரம் முதல் பாசுரம். சுருக்கமாக விண்ணப்பித்தேன். அடுத்த பாசுரம் இரண்டாவது பாசுரம். வானுதல் இம்மடவரள் உம்மை காணும் ஆசையுள் நெய்கின்றாள் விரல் வாணன் 1000 தோள் துணித்தீர் உம்மை காண நீர்க்கமிழீரே என்று இரண்டாவது பாசுரம். இங்கே இன்னொரு சரித்திரம். விரல் வாணன் அவனின் சரித்திரம். கண்ணனுடைய பேரன் அனிருத்தன், கண்ணனின் புத்திரன் பிரத்யும்னன், பிரத்யும்னனின் குமாரன் அனிருத்தன். அனிருத்தனை விரோதித்தான் பாணன். அனிருத்தன் பாணனின் பெண் உஷா அவளை காதலிக்க துவார்க்கையிலேந்து சித்திரலேகா என்கிற உஷையின் தோழி ஒருவள் அவனை தூக்கி கொண்டு, அவளுக்கு அந்த சக்தி உண்டு, பாணனின் அரமனையில் கொண்டு விட்டாள் அனிருத்தனை. இருவரும் காதலித்தபடியாலே இருவரும் கலந்தார்கள். ஆனந்தத்தில் இருக்கும் போது பாணனுக்கு இது தெரிந்தது. அனிருத்தனை சிறைச்சாலையில் பூட்டினான். இந்த விஷயம் கண்ணனுக்கு தெரிந்தது. வந்தான், பலிஷ்டனான 1000 தோளுடைய பாணனை அவனின் தோளை சேதித்தான். இந்த சரித்திரத்தை சொல்லிக் கொண்டு இருக்கிறாள் தாயானவள். இப்போ பெருமானே, நீ பேரனாக்காக வந்தாய். ஆனால் இங்கே அதிசுந்தரளான பிரகாசிக்கிற நெற்றி உடையவளான இந்த என் முக்த பெண் உம்மை காண நெய்கின்றாள், நெய்ந்து போகிறாள் உம்மை காண. இவளுக்கு நீர் இறக்குமிழியரே, நிர்தயனாய் இருக்கிறாயே என்று இது இரண்டாவது பாசுரம். அதுக்கு எம்பெருமான் கேட்டானா, இவள் உன் பெண் வாடி நெய்ந்து போவதுதான் ஹேத்துவா நம்மை காணுவதற்கு என்று. அவளிடத்தில் பல விரோதிகள் இருக்கே என்று கேட்டானா தாயை பார்த்து. அதற்கு தாய் சொன்னாளாம், பாணனின் தோள்காட்டிலும் இவளின் விரோதிகள் பிரபலமோ என்று கேட்டாளாம் தாயானவள்.
இங்க பானுதல் என்பதால் நாய்க்கு அவளின் அவயவ சோபை சொல்லிக் கொண்டே இருக்கிறாள். அவளின் அந்த பிரகாசிக்கிற நெற்றி, இந்த ஆகர்ஷக ஹேத்து கண்டவன் க்ஷணகாலமும் விஸ்லேஷியாமல் நித்திய சம்ஸ்லேஷத்துக்கு அகலில்லேன் என்று அன்றோ ஒருவன் இருக்க வேணும் என்று தாயியுடைய அபிப்பிராயம். ஆனால் இந்த நாயகன் இவள் அழுவதற்கு காரணமாகிவிட்டான். இத்தை தெரிவித்துக் கொண்டே இருக்கிறாள் தாய். இம்மடவரள் எம் சீதா மமசுதா சகதர்மச்சரீதவ பிரதீச்சேனாம் பத்ரந்தே பாணிம் கிருண்ணீஷு பாணினா. ஜனகன் சொன்னானாம், இதோ சீதை என் பெண், ஜனக குலம், தர்மத்தில் நடப்பவள், நீ இவளை பார்த்து கைப்பிடி. இந்த மிதுனம் ஆகர்ஷமாக இருக்கு, கண்பட்டு விட்டால் என்ன பண்ணுவது, ஆகையால் பத்ரந்தே மங்களமாகட்டும் என்று இந்த ஸ்லோகத்தின் பொருள். எப்படி சீதே ஜனகனுக்கு ஆகர்ஷகமாக இருந்தாலோ அதே போல தாய்க்கு தன் பெண் இங்கே ஆகர்ஷகமாக இருக்கிறாள் என்று திருவுள்ளத்தை தெரிவித்திருக்கிறார் ஆச்சாரியர். இப்படிப்பட்ட ஒரு அழகை எந்த நாயகனாவது பிரிவு விரும்பவன் என்று நம்பிள்ளை விசாரித்தார். ஒரு நாயகன் அழகான ஒரு பெண் பிள்ளையே, நாய்க்கியே, அவளின் பிரிவு யாராவது விரும்புவாரோ என்று கேள்வி கேட்டார் ஆச்சாரியர் நம்பிள்ளை. அதுக்கு ஒரு விருத்தாந்தத்தை சாதித்திருக்கிறார். கிஷ்கிந்தையில் மால்யவானில் 4 மாசம் வருஷம் வந்துவிட்டது. வருஷத்தாலே சீதையை தேட முடியவில்லை. ஆகையால் அங்கே தங்கி இருந்த 4 மாச காலம் ராமன். அப்பொழுது அழகான ஒரு பிரசங்கம். வருஷ காலத்தில் பிரசாந்தமான அந்த மேகங்களை பார்த்தான். பம்பா அவனுக்கு ஒரு காலத்தில் சுகமாக சீதையோடு கூடியிருந்த நினைவுகள் வந்துவிட்டது. அவன் சீதையை அப்பொழுது ராமன் நினைத்து கொண்டு துக்கித்தானான். இத்தையெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறான் ஹனுமான். யார் இவன்? வைராக்கியசாலியான ஹனுமான். பெருமாளை பார்த்து சீதைய பிறந்த சோகத்தால் அவன் பட்ட பாடை கண்டு, இப்படிப்பட்ட சிரேஷ்டனான ராமன், பலசாலியான ராமன், வீரியவான், குணவான், வசிஷ்ட சிஷ்யன், ஜிதேந்திரியன், தர்மசாஸ்திர படித்தவன், இப்படி ஒரு ஸ்திரீ நிமித்தமாக இப்படி பாடுபடுவதோ இது உச்சிதமா என்று சிரித்தானா ஹனுமான் ராமனை பார்த்து. இது கிஷ்கிந்தையில் இருந்த ஹனுமானின் நிலை. இதெல்லாம் ஸ்ருங்கார ரசம். ஸ்ருங்காரத்தில் 2 விதம் சொல்லுவார்கள், சம்போக ஸ்ருங்காரம், விப்ரலம்ப ஸ்ருங்காரம் என்று. இங்க விப்ரலம்ப ஸ்ருங்காரம் சொல்லப்படுகிறது. ஹனுமான் சீதையை அதுவரையிலும் பார்த்ததே கிடையாது. பிற்பாடுதான் அவன் லங்கேக்கு வந்த போதுதான் அவளை அசோகவனத்தில் முதல் முன்னமாக பார்த்தான். சீதா தர்சனம் ஏற்பட்டது. அவளின் தர்சன மாத்திரத்தால் ஹனுமாருக்கு அவன் விசேஷஜன் ஆனான் என்று தெரிவித்திருக்கிறார் சுவாமி நம்பிள்ளை. என்னது இது விசேஷஜன் ஆனான் என்றால் என்ன என்றால், விசேஷம் ஜானாதி இது விசேஷஜ்ஞः. அந்த காருண்ய ரூபையா சீதையின் வடிவழுகை பார்த்தான் ஹனுமான். எப்பொழுது ராமராமா என்று ராமனின் நினைவிலே இருக்கக்கூடிய இந்த ராமன் சீதையின் தர்சன மாத்திரத்தால் ஸ்ரீ விசிஷ்ட ராமனை கொண்டாட தொடங்கினான்.
இந்த மிதுனத்தை கொண்டாட தொடங்கினான் ஹனுமான். சீதையை பார்த்த பிற்பாடு ஹனுமான் தன்னுடைய பிதாவான வாயுவுக்கு ஒரு கிருதஜ்ஞதையே செலுத்தினானாம். ஏனென்றால் இப்படிப்பட்ட சீதையானவள் இந்த ராமன் பிரிவினாலே பிராணத்தை விடாமல் அத்தை தரித்திருக்கிறாள் அல்லவா, அந்த பிராணவாயுவை தரித்தபடியாலே அந்த பிராணதேவனான வாயுவுக்கு இந்த வாயுபுத்திரன் ஒரு நன்றியை தெரிவித்தான். இந்த சீதையை பார்த்து தர்சன மாத்திரத்தால் பார்த்த ஹனுமான் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான் இங்கே. துஷ்கரம் கிருத்தவான் ராமஹ ஹீனோ யத் அனயா பிரபுஹு தாரயதி ஆத்மனோ தேகம் ந சோகேன அவசீததி என்று. அயம் ராமஹ துஷ்கரம் கிருத்தவான். சீதையை பிரிந்த ராமன் துஷ்கரமான ஒரு காரியம் செய்தானாம். அனயா சீதையா பிரபு ராமஹ ஆத்மனோ தேகம் தாரயதி. இன்னும் அவனின் பிராணத்தை தரித்திருக்கிறான் அவன். ந அவசீததி. இது சீதை தர்சனமான பிற்பாடு சொல்லிக் கொண்டே இருக்கிறான். அங்கே சிரித்தான் ராமனுடைய சோகத்தை, பிரிவினாலே வந்த சோகத்தை பார்த்து. ஒரு பெண் பிள்ளைக்காக அழுகிறான் இப்பேற்பட்ட மகாத்மா என்று. இங்கே சொல்லுகிறான், எப்படி பிரிய முடியும் இப்பேற்பட்டவளை நாயகியே என்று தெரிவித்துக் கொண்டிருக்கிறான் ஹனுமான். இங்கே விசேஷ ஞானம் பிறந்தது இவனுக்கு. இங்கே பிரபு என்று ஒரு சொல். அதற்கு வியாக்கியாதா தெரிவித்திருக்கிறார், ராமன் க்ஷத்ரிய வித்யையில் பாரங்கதனாம். ரதாரோகணம், கஜாரோகணம், ஹயாரோகணம் எல்லாம் அறிந்தவன். ஆனால் சிருங்காரம் தெரியாது இவனுக்கு என்று சிரித்தானா புனக ஹனுமான். போகாயத்தனம் ஷரீரம் என்று சொல்லுவார்கள் நையாயிகர்கள். ஸ்ரீபாஷ்யத்தில் விலக்ஷணத்வாதிகரணத்தில் அதில் பார்க்க, போகத்துக்கு எது யோக்கியமோ அது ஷரீரம் என்கிறார்கள். இந்த கிரமத்தில் பார்த்தால் ராமனின் ஷரீரம் சீதையோட கூடி இருப்பதற்கன்றோ இருக்கிறது என்று விசாரித்தார். இதே போலதான் இங்கே பராங்குஷ நாயகி வானுதல் இம்மடவரள், அழகான நெற்றி உடையவள் இவள். துல்யசீல வயோவிருத்தான். சீலம், வயசு, விருத்தி, ஆபிஜாத்தியம், குலம் எல்லாம் பொருத்தமாயிருக்கு ராமனுக்கும் சீதைக்கும். ஒரு கல்யாணத்துக்கு போனால் ஒரு பிரைட் அண்ட் பிரைட் குரூம் ஹூ இஸ் லக்கி என்று கேட்போம் அல்லவா, அந்த கிரமத்தில் இங்க கேட்டார். இந்த ராம சீதா இருவர் மிதுனத்தில் ஹூ இஸ் லக்கி என்றால் ராகா வைதேயும் அருகதி என்று தெரிவித்தார். பலராமனுக்கும் ரேவதிக்கும் இருக்கக்கூடிய ஜோடி போல் அன்று இது. இது சீதாராமனுடைய மிதுனம். அவ்வளவு ஒற்றுமை இங்கே. அதே ஒற்றுமை இங்கே பராங்குஷ நாயகிக்கும் எம்பெருமானுக்கும். அவள் உம்மை காணும் ஆசையில் நெய்கின்றாள். உம்மை காண நெய்ந்து போகிறாள் என் பெண் என்று தெரிவித்தாள் தாய். விரல்வாணன் என்றால், விரல் என்றால் பராக்கிரமான வாணன், 1000 தோள் துணித்தீர். அவன் கேட்டான், நைந்தால் போருமோ, விரோதிகள் இருக்கே, பல விரோதிகள் அவள் இடத்தில் இருக்கே என்று. தர்சனம் எப்படி சாத்தியம் என்று பெருமாள் கேட்க, தாய் சொல்லுகிறார், பாணனின் 1000 தோள் துணித்தீர், வெட்டினீர். உனக்கு இவளின் விரோதிகள் அந்த பெரிய அளவில் காண்கிறதோ என்று கேட்டாள். கேட்டாள் தாயானவள், உஷா அனிருத்தனுக்கு கடகமகான் என்றீர். ஏனென்றால் உமக்கு அவன் பேரன்.
அதற்கு மேல் அவன் ஆண், இந்த பெண்ணோ அபலை என்று தாய் பிரஷ்னிக்க, உன் பெண் எதற்காக எம்மை பார்க்க வேண்டும் என்கிறாள் என்று. அதற்கு தாய் தெரிவித்தாளாம், திருமணிசை ஆழ்வார் கூட ஆசைப்பட்டார் திருவேங்கடத்தானை சேவிக்க, அழைப்பன் திருவேங்கடத்தானை காணா என்று பாடினார். இவரும் காண ஆசைப்பட்டார் அல்லவா. காணுவது உபாயம் அல்ல, காணுவதுதான் பிராபியம் என்று தெரிவித்தாள் தாய். யால் இந்த பெண் பிள்ளை இடத்தில் ஏன் தாமதம் என்று தாய் கேட்க, நீர் இருக்குமிழீரே, உம்மைக்கான நீயே உபாயம், உபாயம் நீ காட்டும் இரக்கம், அதுதான் கிருபை என்று தெரிவித்தாளாம் தாய். இங்கே தெரிவிக்கிறார், ஹனுமான் சீதையை பார்த்து தெரிவித்தானா ராமனை பற்றி. இது சுந்தர காண்டத்தில் வரக்கூடிய ஸ்லோகம். ராமன் சீதைக்கு சொல்லிட்டு இருக்கான், ராமன் உன்னை பிரிந்து அவனுக்கு ஏதும் தெரியவில்லை, புழு பூச்சி கடிக்கிறதும் அவனுக்கு தெரியவில்லை, நித்தியமும் உன்னையே நினைத்துக் கொண்டு சோகத்தில் துடித்தான் என்று தெரிவித்தானாம். உன்னை தவிர ஏதும் நினைக்காமல் இருக்கிறான் ராமன் என்று தெரிவித்தான் ஹனுமான். இது தெரிந்த தாயானவள் கேட்டாள் எம்பெருமானை பார்த்து. நாய்க்கு இத்தை அறிந்தவள். அவள் சொல்லுகிறாள் எம்பெருமானுக்கு, நீ இப்படியெல்லாம் சீதா பிரிவில் பட்ட பாடே இங்கே நம்மிடத்தில் காட்ட தேவையில்லை. இப்படி நாய்க்கு நைந்து போக அது இவனை காண உபாயமாய் கொள்ளவில்லை. அவள் இவளின் இந்த நினைவு அவனின் நெருக்கத்துக்கு பரிகரம்தான். ஒரு முமுட்சுனானவனுக்கு தானே எம்பெருமான் மோட்சம் தர வேணும். ஆனால் அந்த முமுட்சத்துவம் மோட்சத்துக்கு உபாயம் அன்று, அவனின் கிருபைதான் உபாயம். ஆனால் அந்த முமுட்சத்துவமோ தத்துவத்திரிய ஞானமோ அந்த கிருபைக்கு பரிகரம்தான். தெரிவிக்கிறார் உபனிஷத் வாக்கியத்தை கொண்டு நம்பிள்ளை. நாயமாத்மா பிரவச்சனேன லப்யா ந மேதையா ந பௌனாஸ்ருதேன யமைவேஷ விருணுதே தேன லப்யா தஸ்யேஷ ஆத்மா விவருணுதே தனும் சுவாம் என்று. என்ன பொருள் என்றால், மனத்தாலும் தியானத்தாலும் சிரவணத்தாலும் என்றால் பிரவச்சனேன மேதையா யா ஸ்ருதேன, இதனாலே எம்பெருமானை அடைய முடியாது. அவனை யாருக்கு கிருப பண்ண வேணும் என்று நினைக்கிறானோ தேன லப்யா, திருமேனி அவர்களுக்கு தான் காட்டி கொடுப்பன் என்று தெரிவிக்கிறார் இந்த உபனிஷத் வாக்கியத்தை கொண்டு. இப்படி தாயானவள் தன் பெண்ணை பார்த்து துக்கத்தாலே அவளின் இந்த நிலையை எம்பெருமானுக்கு தெரிவிக்க புனகா தெரிவிக்கிறாள். இது 3வது பாசுரம். இரக்க மனத்தோடு எரியனை அரக்கும் ஒழகும் ஒக்கும் இவள் இரக்கமிழீர் இதற்கென் செய்யேன் அரக்கன் இலங்கை சற்று இறக்கே என்று பாசுரம். ஒரு சீதைக்காக லங்கா சென்று ராவணனை அழித்தீர். ஆனால் இங்கே இந்த நாயகிக்காக இரக்கம் கூட காட்டாமல் இருக்கிறாயே. ஆனால் இவளோ அரக்கும் ஒழுகும் உருகிறா போலே, அரக்கும் ஒழுகும் ஒக்கும் இவள். நெருப்பு பக்கத்தில் முளகு அறக்க வைத்தால் இரண்டும் உருகும். அதே போல விரக தாப்பத்தால் இந்த நாயகியானவள் உருக, உண்மைதான் இதுக்கு பரிகாரம் கேட்க வேணும். ஆனால் இரக்கமிழீர், இவளை தவிக்க விட்டிருக்கிறீர். அங்கே ஒரு பெண்ணுக்காக லங்கையை அழித்து
நின்ற உமக்கு உம்மை என்ன கேள்வி கேட்பேன் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறாள் தாய். இரக்கம் என்றது நீர் இவள் பக்கம் இரக்கம் இல்லாதே திருடமாய் இருக்கிறேன், ஒம்போலே நெஞ்சு இவளுக்கு கொடுக்க கூடாதா என்று திருவுள்ளம் தாய்க்கு. ஆகையால் என் செய்வேன் என் பண்ணுவேன் என்று தெரிவிக்கிறார். இது குணாட்சர நியாயத்தாலே இதுக்கு ஒரு போலியை இடுகிறார் சுவாமி நம்பிள்ளை. என்றால் ஒரு புழுவானது ஒரு மண்ணிலே ஒரு போச்சியது. அப்பொழுது ஒரு எழுத்து ஏற்பட்டது. அத்தை பார்த்தான் ஒருவன், இந்த அக்ஷரம் புழு எழுதியது என்று தெரிவித்தானாம். அதே போல ராமன் என்ன பண்ணினான், ஏதோ காலத்துல சீதாக்காக எவ்வளவோ செய்தான். அத்தை கவனித்த இந்த நாய்க்கு ஒரு பெண்ணுக்கு ஆபத்து வந்தால் அந்த எம்பெருமான் வந்து உதவன் என்று நினைத்து கொண்டு இந்த புழு குறித்த எழுத்து போலே நாய்க்கியானவள் நினைத்தாள். சீதைக்கு எப்படி உபகாரம் பண்ணினானோ அதே போல இங்கும் பண்ணுவான் இவன் என்று. ஆனால் வாஸ்தவன் என்ன என்றால், ராமன் லங்கைக்கு சென்றது தேவதைகளுக்காக, சீதைக்காக அன்று. சீதை கூட அங்கு ரட்சிக்கப்பட்டாள். ராவணவத முக்கிய உத்தேசம். இது அறியாத என்னுடைய பெண் பேதை அவன் ரட்சிப்பன் என்று நினைத்து கொண்டு நெய்கின்றாள் என்று தெரிவித்துக் கொண்டே இருக்கிறாள் தாய். இது 3வது பாசுரம். 4வது பாசுரம். இலங்கை சற்றவனே என்னும் பின்னும் வழங்கோள் புள்ளுயிர்த்தா என்னும் உள்ளம் அலங்க எம் உயிர்க்கும் கண்ணீர் மிக கலங்கி கை தொழும் நின்றிவளே என்று பாசுரம். சுருக்கமாக மேற்கொண்டு பாசுரத்துக்கு வியாக்கியானம் இருக்கு. முதல் 3 பாசுரத்துக்கு தான் விவரணம் அதிகம். 4வது பாசுரத்தில் இன்றைக்கோ சீதைக்கு ராமன் உதவினான், அவளுக்காக இலங்கை சென்றான், அதே போல நமக்கு வருவான் என்று நாய்க்கு நினைத்தாள். ஆனால் அது அவனின் சுபாவம் கிடையாது. சீதைக்காக அன்று, அது தேவதைகளுக்காக என்று தாயார் தெரிவிக்க, தாயார் இப்படி குற்றம் சொன்னதை அவள் தாய்க்கு பெண் ஏற்க மாட்டாமல் பெண் எழுந்தாளாம். அதுக்கு அன்றைக்கு உதவினீரே, இன்றைக்கு உதவாமல் ஏன் இருக்கிறீர்? அன்றைக்கு அந்த சீதைக்காக லங்கையை துவம்சம் பண்ணி கடல் தாண்டி அம்பு ஏற்றி வந்தீர். இன்று அதெல்லாம் தேவையில்லை. தர்சன மாத்திரத்தால் திருப்தி நமக்கு என்று தெரிவித்தாளாம். அவள் பாடுகிறார், இலங்கை சற்றவனே என்னும் என்று. லங்கையை துவம்சம் பண்ணினவனே, வளங்கொள் புல் உயர்த்தாய் கருடத்வஜனே, கருடனை வாகனமாக துவஜமாக உள்ளவனே என்று கூப்பிட, அவன் காணாமல் அந்த கிளேசத்தால் உள்ளம் அந்த உயிரானது அந்த மிக தாபத்தால் உஷ்ணமான சுவாசத்துடன் மூச்சால் கண்ணீர் மிக கலங்கி கண்ணீர் பிரவகிக்க அவள் பிரமித்து நின்று அவனை நிரீட்சித்துக் கொண்டு பிரமத்தாலே கை தொழுதாளாம். அவனுக்கு ஒரு அஞ்சலி சமர்ப்பித்தாள் இவள் என்று தெரிவித்துக் கொண்டே இருக்கிறாள் இந்த பாசுரத்தால். இந்த பாடை பார்த்து சகிக்காத தாயானவள் அடுத்து சொல்லுகிறாள் 5வது பாசுரம். இவள் இரா பகல் வாய் வெறி தனகுவளை ஒன் கண்ணநீர் கொண்டால் வந்து திவழும் தன்னந்துளாய் கொடீர் என்ன தவள வண்ணர் தகவலே என்று பாசுரம். தாய் சொல்லுகிறாள், இரா பகல் என்றால் இரவு பகலு வாசியர வாய்வெறி அந்த துளசியை ஸ்மரித்துக் கொண்டு அது கிடக்காமல் இருக்க
தன் குவளை ஒன் கண்ணநீர் கொண்டாள். அந்த நீலோத்பலமான ரம்யமான கண்களில் சோக அஸ்ருவை பிரவகிக்க அந்த வண்டு திவழும் வண்டுகள் துளசியை சென்று மதுபானம் பண்ணித்தான். தன்னந்துளாய் கொடீர். ஆனால் அந்த சீதளமான துளசியை நீ எனக்கு கொடுக்காமல் அந்த வண்டுக்கு கொடுத்தாய். பரிசுத்தமான சுபாவம் உள்ள நீர், கிருபை முதலான குணங்கள் உடைய நீ, என்னது இது சுபாவம் என்று தெரிவித்தாளாம். என்ன சொல்லிக் கொண்டே இருக்கிறார் என்றால், அந்த வண்டுகளுக்கு தன்னந்துளாய் தந்தீர். அந்த வண்டுகள் இதற்காக அழுததா? இல்லை. ஆனால் என் பெண் இப்படி அழுகிறாள், ஏன் கொடுக்காமல் இருக்கீர்? அவளின் துளசி மாலை விரக தாப்பத்தால் வாடி போய்விட்டது. ஆகையால் அவள் துளசி மாலையை அபேட்சிக்கிறாள் என்று தாய் சொல்ல, இவள் கிளேசித்தும் அவன் வராமல் இருக்க, தகவல் இல்லை, நீ நிர்தயன் என்று தாய் சொல்லிவிட்டாள். இரா பகல் வாய்வெறி. இப்போ இங்க விசாரிக்கிறார் வியாக்கியாதா. சீதையை பிறந்து ராமன் அல்லையோ தவிர்த்தான்? அதை தெரிவித்திருக்கிறார் வால்மீகி. அனித்ர சததோ ராமஹ சுப்தோபிச்ச நரோத்தமஹா என்று. அங்கே ராமன் தான் தவிர்த்தான் சீதைக்காக. இங்கே நாய்க்கு விஷயத்தில் இராபகல் போய் நின்ன ஞானம் தொடங்கி இதுவரையிலும் வாய்வெறி நாய்க்குத்தான். ஆனால் இதுவரையிலும் இவள் பாடினது கவனமில்லாத பாடினது, ஒரு வாசனையாலே பாடுகிறாள். அந்த ரம்யமான கண்களில் சோக அஸ்ருவை கொண்டு அவனின் துளசி மாலையை அபேட்சிக்கிறாள் இவள். அந்த சுத்த சுபாவனான அந்த எம்பெருமான் தவளவண்ணர் தகவலே என்கிறார். இந்த சுத்த சுபாவனான அந்த உம்முடைய தகவுகள் இருக்கே, அது எங்கு போய்விட்டது? நீர் தயா உடையவராய் இருந்தீர், இப்போ அது எங்கே போய்விட்டது என்று கேட்டார் என்று எம்பார் நிர்வாகம். இந்த வருடம் இங்க சொல்ல வேண்டியது, நினைக்க வேண்டியது எம்பார் சஹசிராப்தி. அவர் ராமானுஜ பதச்சாயா. அவருக்கு ஒரு பல்லாண்டு பாடிக்கொண்டு அவரின் சிஷ்யர் பராசர பட்டர், அவர் ஒரு விதமாக இங்க நிர்வகிப்பாராம். அவர் சொன்னாராம், உம்மை போல 4 சிஷ்டர்கள் அமையுமிரே அபலைகள் குடிக்கடா என்று சொன்னாராம். என்றால் சாதாரணமாக பொது கிருபை ஒரு விதம், ஆனால் அஸ்ருபூர்ணர்களுக்கு பண்ணுகிற கிருபை இன்னொரு விதம். விஸ்லேஷத்தில் அழுது அழுது பாடி பாடி ஆடி பாடி இருப்பவர்களுக்கு கிருபை இன்னொரு விதம். ஆனால் அழாத வண்டுக்கு கிருபை பண்ணுவீர். அக்கிரம பாஷினியான ஒரு கிரமபத்தமாக அழைக்காமல் பாடாமல் அழுகிற நாய்க்கு கிருபை இல்லை. இப்படி ஆஸ்ருத விஷயத்தில் கிருபை எங்கே என்று விசாரித்தாராம். இப்படி நிர்வகித்தாராம் பராசர பட்டர். என்ன தவளவண்ணர், என்ன பரிசுத்தமான சுபாவம் இது, என்ன தகவோ இது, போல் 4 பேர் இருந்தால் போரும், இந்த குடி கெடா என்று நிர்வகித்தார் பராசர பட்டர் என்று தெரிவித்திருக்கிறார் சுவாமி நம்பிள்ளி. இப்படி தயா என்கிற சுத்த சுபாவம் இல்லை என்று தாய் ஆக்ஷேபித்தாள் எம்பெருமானை பார்த்து. நாய்க்கே என்ன பண்ணுகிறாள் என்றால், தாய் என்ன சொன்னாள்? அரக்கன் இலங்கை செற்றீர் என்பதற்கு இலங்கை செற்றவனே என்னும் என்று தெரிவித்தாள் பெண். தாயானவள் இல்லை என்று சொல்ல நாயகி ஆக்ஷேபிக்கிறாள். புனக இங்கே என்ன தவளவண்ணர் தகவலே என்று, என்ன தயை இது என்று தாய் ஆக்ஷேபிக்க, நாய்க்கு புனக சகிக்காமல் அப்படி சொல்லுவது சரியில்லை, தகவுடையவனே என்னும் என்று அடுத்த பாசுரம் பாடினாள்.
தகவுடையவனே என்னும் பின்னும் மிக விரும்பும் பிரான் என்னும் எனது அக உயிர்க்கு அமுதே என்னும் உள்ளம் உருகி நின்றுள்ளுளே என்று பாசுரம் இது. என்றால் இவளின் உள்ளம் தன் மனஸ் நாசமாகும்படி உருகி தயாசோபாவம் உள்ளவன் என்று, பின்னும் மிக விரும்பம் ஆசை உண்டு பண்ணுகிற பிரான் இவன் என்றும், உபகாரகன் என்று, அந்த உயிர்க்கு அந்தரங்கமான ஆத்மாவுக்கு இவன் அமிர்தம் அமுதே என்று கூவினாள் நாயகி. தாயாரானவள் என்ன சொன்னாள்? இவனுக்கு தயை இல்லை என்று சொல்ல, அது பொறாதே தகவுடையவனே என்னும் என்று பெண் பிள்ளை சொல்ல, குண உடையவன் இவன் பரமாத்மா ஒருவனுக்கு தான் அகிலேய பிரத்தினீக கல்யாணீக தானவன், அவன் ஒருவன் தான் குண உடையவன், இது அவனின் நிரூபக தர்மம் என்று அவள் சொல்ல, அவன் கிருபை நம்மவரிலும் சேரவில்லை என்றால் நாம் பண்ணின குற்றம் என்கிறாளாம் நாயகி. இதை சீதை சொல்லுகிறாள். ராமனின் பிரிவாலே தவிர்க்க அது ராமனின் குற்றம் அல்ல, மமைவ துஷ்கிருதம் கிஞ்சித்து என்று தெரிவித்தாளாம் சீதையானவள். அதை தெரிவித்திருக்கிறார் சுவாமி நம்பிள்ளை. இப்படி நாயகியானவள் எனது உயிர்க்கு அமுதே என்னும் என் ஆத்மாவுக்கு போக்கியமானவனே என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறாள். உள்ளம் உருகி நின்று அவள் மனஸ் உருகிவிட்டது, மங்கிவிட்டது. தாயானவள் மேல் மேல் எம்பெருமானிலிருந்து இவளை பிரிக்க பார்க்க அவளின் துக்க சகிக்காமல், ஆனால் நாயகிக்கோ ஆர்த்தி அதிகமாகியே விட்டது. அடுத்த 7வது பாசுரத்தால் உள்ளுளாவி உலர்ந்துளர்ந்து எனவள்ளலே கண்ணனே என்னும் பெண்ணும் வெள்ள நீர் கிடந்தா என்னும் என்ன கல்விதான் பட்ட வஞ்சனையே என்று அடுத்த பாசுரம். இங்க கல்வி என்றால் தன் உள்ளத்தை, அந்த விகாரத்தை அத்தை மறைப்பவள் இவள் என்று தெரிவித்துக் கொண்டிருக்கிறாள். இந்த நாய்க்கு அவளை கல்வி என்று என்றால் இவள் ஒரு நாடகம் ஆடினாளே தாய் முன்பு, அதற்காக இவளை கல்வி என்று தெரிவித்தார். இந்த கல்வி தான் பட்ட வஞ்சனையே, எம்பெருமான் அவளை வஞ்சித்தான் என்று பிரணய ரோஷத்தாலே ஒரு பல்லாண்டு பல்லாண்டு உனக்கு என்று தெரிவித்தாளாம். இப்படி இருக்கு அவளின் பிரணய ரோஷம். உள்ளுளாவி உலர்ந்து உலர்ந்து இவள் உலர்ந்து போக எம்பெருமான் பக்கத்தில் இல்லை, ஆனாலும் பக்கத்தில் இருக்கிறா போலே. ஏனென்றால் தாய் அவனை நிந்தித்து விட்டாளே, அது கூடாது, அவன் இருக்கிறான், அவன் தயவான் என்று சொல்ல என் வள்ளலே கண்ணனே என்கிறாளாம் இவள். இப்படி எம்பெருமான் கிருபை உடையவன் என்பதில் துளி சந்தேகமும் இல்லை இந்த பெண் பிள்ளைக்கு. வெள்ள நீர் கிடந்தா என்னும் இப்படி பார்க்கடலில் கண்ணனாய் பிறந்தவனே என்கிறாள். எப்படி பார்க்கடலிலா கண்ணன் பிறந்தான் என்றால் அவதாரத்துக்கெல்லாம் வியூகம்தானே மூலம், அந்த கிரமத்தில் சொல்லிக் கொண்டே இருக்கிறாள் இங்கே. ஆகையால் நீ உபகாரகனே என்று நாய்க்கு திருடமாக சொல்ல, இவளின் இந்த நாடகம், இவள் பெண்ணானவள் படுகிற பாடை கண்டு சகிக்காமல் தாயானவள் துக்கித்து சோகத்தாலே அடுத்த பாசுரத்தை சொல்லுகிறாள். வஞ்சனே என்னும் கைத்தோளும் தன நெஞ்சமேவ நெடி உயிர்க்கும் விரல் கஞ்சனை வஞ்சனை செய்தீர் உம்மை தஞ்சம் என்று இவள் பட்டணவே என்று இந்த பாசுரம். இங்கே இன்னொரு சரித்திரம். கண்ணனானவன் கம்சனை முடித்து ஆஷ்ரிதர்களை ரட்சித்தான். அதே போல இவளையும் ரட்சிப்பான் என்று நினைத்தாளாம் என் நாயகி. உன்னையே தஞ்சம் என்று இவள் படுகிற பாடு கண்டு இவளுக்கு கரணத்திரயமும் சிதிலமாகிவிட்டதாம். தாய் சொல்லுகிறாள், உம்மை அனுபவித்து சுகமாகவும் இல்லை இவள், கம்சனை போல முடிந்தும் போகவில்லை என்று தெரிவித்தாளாம் வெறுப்பால்.
தாய் இப்படி நினைக்க அவன் அந்த வண்டுக்கு துளசி தந்தான். ஆனால் ஆடி ஆடி பாடி பாடி இருக்கிற தன் பெண்ணுக்கு தராமல் இருக்க அவனே வஞ்சகன் என்று சொல்லிவிட்டாள் தாயானவள். அதற்கு நாயகி அத்தே பொறாமல் வஞ்சனே என்னும் என்று இவள் பாடத் தொடங்கினாளாம். இங்க வஞ்சனே என்று நாயகி சொல்லுகிற நோக்கென்ன என்றால், எம்பெருமான் அவளுக்கே அறியாமல் உள் புகுந்து பக்தியை விழுவித்தானே, ஆகையால் வஞ்சனே என்று தாயார் பண்ணின குணஹானிக்கு இவள் பரிகார பண்ணினாள் என்று தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் சுவாமி நம்பிள்ளை. இப்படி தன் தாய் இப்படி குணஹானி பண்ணுவள் என்று நினைத்து இவளுக்கு அந்த சீதையானவள் எப்படி அசோகவனத்தில் அந்த தாபத்தால் நிஸ்வசந்தீம் புனப்புனஹா என்று தெரிவிக்கிறார் வால்மீகி. அவள் சீதையானவள் அசோகவனத்தில் மிக மெழுந்து போய் ராட்சசிகள் நடுவில் சாப்பிடாமல் புனக புனக தாபத்தால் மூச்சு விட்டாளோ, அப்படி இங்கே நாயகி இந்த விஸ்லேஷத்தால் வெட்டி விழுந்த மரத்தின்படி ஸ்திதியாம். எங்கே இந்த விஸ்லேஷத்தை தெரிவிக்கிறார் சுவாமி இந்த பாசுர வியாக்கியானத்தில் நம்பிள்ளை. இதே தசகத்தில் 4ஆம் பாட்டில் உள்ளம் மலங்கி என்று சொன்னார். அங்கே வெட்டி விழுந்த மரத்தின்படியா இவள் ஸ்திதி. 8ஆம் பாட்டில் உள்ளுளாவி உலர்ந்து என்று தெரிவித்தாள். அங்கே மரம் ஒலந்ததாம். அந்த ஸ்திதி தசை இவளது நாய்க்கேது. இந்த 8ஆம் பாட்டில் தன் நெஞ்சமேவா என்பதால் அதற்கு நெருப்பி கொளுத்தினா போலே இந்த நாயகியின் அவஸ்தே என்று தெரிவித்தார் சுவாமி நம்பிள்ளை. இந்த இடத்தில் விரகதாபம் அதிகமாயிண்டே இருக்கு இவளுக்கு. விரல் கஞ்சனை பலிஷ்டனான கம்சனை வஞ்சனை செய்தீர் என்கிறாள் இங்கே. அப்பொழுது ஆசிரிதனான யசோதை இடத்தில் உன் தோற்கையும் அனாசிரிதனான கம்சாதிகளை ஜெயிக்கவும் இப்படிதானே உன் சுபாவம். ஆனால் கம்சன் உம்மை தோற்பிக்க வேணும் என்று நினைத்தான். நீர் அனாசிரிதனான அவனை அழித்தீர். அப்படியே ஆசிரிதனான நாய்க்கியும் தோற்பித்தீர் இங்கே என்று தெரிவித்தாளாம் என்று அவளுடைய திருவுள்ளத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் சுவாமி நம்பிள்ளை. உம்மை தஞ்சம் என்றும் இவள் பட்டனவே, தஞ்சமாகிய தந்தை தாயோடு தாமுமாய் என்று தெரிவிக்கிறார் திருவாமணி 3ஆம் பத்தில். என்றால் அவனே தந்தை அவனே தாய் என்று சொல்ல, உம்மை தஞ்சம் என்று இவள் சொல்ல, இவள் பட்டபாடு இவள் அனுபவம் ஒரு மகாபாரதம் போலே என்று தெரிவித்தார். ஆகையால் பிரணய ரோஷத்தால் கை தொழு அந்த வெறுப்பினாலே உனக்கு இந்த வஞ்சனத்துக்கு ஒரு பல்லாண்டு என்று அந்த பூர்வ சம்ஸ்லேஷத்தை நினைத்து இந்த துன்பத்துக்கு பதிலாய் இவளை சம்சாரியாயே விட்டிருக்கலாமே, இல்லை நித்தியர்களோடாவது சேர்த்து வைத்திருக்கலாம் என்று இப்படி படுத்துவதா என்று தெரிவித்துக் கொண்டு கிளேசித்தாளாம் தாயானவள். அடுத்த பாட்டு. பட்ட போது எழுப்போது அறியாள் விரை மத்தளர் தந்துளா என்னும் சுடர்வட்டவாய் நுதினேமீர் நுமதிட்டம் என்கொள் ஈவேளைக்கே என்று பாசுரம். இவள் உறங்காமே தெளிவில்லாமல் சூரிய அஸ்தமம் என்ன சூரிய உதயம் என்ன இவள் அறியாள். அந்த தன் துளாய் சைத்தியமான பரிமளமான அந்த துளசியே இது தேனோ பூவோ என்கிற என்று அவ்வளவு பாடினாளாம் இவள். அத்தை கவனித்தான் எம்பெருமான், பார்த்தான். இப்பேற்பட்ட ஒரு மகாத்மா துர்லபம் என்று நினைத்து நாயகியை பார்த்து எம்பெருமான் அறிந்தான். தன் சக்கரத்துடன் அவனை காட்டி கொடுக்க தாய் கூட அதில் ஈடுபட்டாள் என்று தெரிவிக்கிறார். இங்கே சுடர் வட்டவாய் நுதி என்றால், சுடர் என்றால் ஜொலிக்கிற, வட்டவாய் நுதி என்ற விருத்தாகாரமாய் தீக்ஷ்ணமாய் இருக்கிற ஒரு வாய். நேமீர் பிரதிபந்தகங்களை போக்கிற சக்கரத்தை தரித்து இருப்பவனே என்று பாடிக்கொண்டே இருக்கிறார் அந்த தரிசனத்தை கண்டு. வேளைக்கு என்றால் இப்பேற்பட்ட சபலம் உள்ளவள் விஷயத்தில் நுமது இட்டமென்கொள் உமது திருவுள்ளம் என்ன என்று தாய் கேட்க,
ராவணன் ஹிரண்யன் போல் இவளது ஸ்திதியோ இல்லை நித்தியசூரிகள் போல் ஸ்திதியோ என்று உம் இஷ்டம் என்ன என்று கேட்டாளாம் தாயானவள். ஏழ பேதை இராப்பகல் தனகேளில் ஒன் கண்ணனீர் கொண்டாள் கிளர் வாழ்வேவ இலங்கை சற்றீர் இவள் மாலை நோக்கொன்னும் வாட்டேன் மினே. இவள் மாலை நோக்கொன்றும் என்று தெரிவித்தார். இந்த பாசுரத்தால் எம்பெருமான் விரோதிகளை அழித்து விடுவன். அதுபோல நாயகிக்கு இந்த நோக்கு ஒன்றை தவிராம் எல்லாம் போய்விட்டதாம். இங்கே இது ஒன்றுதான் இருக்கு. போ அத்தை வாட்டேன் மீன் அத்தை வாட வைக்காதே என்று பிரார்த்தனை. இவள் கிடைக்காது என்று பிரமாணம் சொல்ல, சொப்பிரவர்த்தி நிவர்த்தி பிரபத்தி என்று சொல்ல அது கிடைக்கும் என்று சபலம் இவளுக்கு. அவன் ரக்ஷகன் என்ற விசுவாசம் இருக்கு. ஆனாலும் தன்னை ரட்சித்துக் கொள்ள தானே வேண்டுகிறாள். ஆகையால் இவள் ஏழை. ஹிதம் சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்கிறாள். ஆகையால் இவள் பேதை. இவளுக்கு இரவு பகல் வாசியற ஒப்பில்லாத அழகிய கண்ணிலே நீர் கொண்டாள் இவள். இங்கே இவள் ஆசைப்பட்டது என்ன? ஒரு மாலையே தான். இவளின் ரம்யமான நோக்கு ஒன்றுதான். இப்பொழுது அந்த நோக்கு ஒன்றுதான் இருக்கு. அத்தை வாட வைக்காதே என்று தாயார் பிரார்த்திக்கிறாள். இங்கே இப்படி தாயானவள் தன் பெண்பாடு பார்த்து எம்பெருமானிடத்தில் முறையிடுகிறாள் இந்த தசகத்தால். இதோட இந்த தசகம் முடிந்தது. விதாயக பாசுரமாக பலஸ்ருதி பாசுரமாக அடுத்து கடைசி பாசுரம். வாட்டமில் புகழ் வாமனனே இசை கூட்டி வஞ்சடகோபன் சொல் பாட்டு 1010 அடிசூட்டலாகும் அந்தாமமே என்று கடைசி பாசுரம். இந்த திருவாய்மொழிக்கு பலமாக திருவாராதன ரூப கைங்கரியத்தை அடி சூட்டலாகும் அந்தாமமே என்று அருளி செய்கிறார். இங்கே வாட்டமில் புகழ் வாமனனே என்றால் வாடாத குணபூர்ணனான வாமனனே, இசை கூட்டி பரிமளத்தோடே பூ அலருமா போலே இசையோடே வன் உதார தீர் முனிகி என்று தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் என்று வால்மீகி போல் உதாரரான ஷடகோபன் பெயர்பட்ட ஆழ்வார் சொல். இது மானசிகம் அல்லாமல் வாச்சிகமாக சாதித்தபடியாலே ஔதாரியனான இந்த ஆழ்வாரின் இந்த 1010 சப்த அர்த்த பூர்த்தி அமைந்திருக்கு. இந்த 1000 இந்த தசகத்தை அபியசிப்பவர்க்கு அடிசூட்டலாகும். அந்த வாமனின் திருவடியில் ரமணீயமான புஷ்பமாலையை சமர்ப்பிக்கலாம் என்று இப்படி ஒரு பித்ருதனம் புத்திரனுக்கு பிராப்தம். ஆனால் இந்த இடத்தில் ஆழ்வாரானவர் ஆற்றாமையாலே துக்கம் பட்டார். பிற்பாடு சொத்தை சேர்த்து வைத்தார் இவர். ஆனால் இங்கே நம்போல்வார்க்கு இந்த 10 பாசுரம் சொன்னால் அந்த துக்கமே இல்லாதே அத்திருளிலே போய் புக்கு அனுபவம் பெறுவார் என்று பல பாசுரம் சாதித்து கொண்டிருக்கிறார் ஆழ்வார். இங்கே இதோட 2ஆம் 10 4வது தசகம் முடிந்தது. ஏதோ ஒரு அளவில் யதாசக்தி யதாவகாசம் விண்ணப்பித்தேன். வாச்சக தோஷத்தை க்ஷமித்தருள ஸ்ரீ ஸ்ரீ ஜியர் சுவாமிகளின் திருவடியில் பல்லாண்டு பாடிக்கொண்டு விடைபெறுகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும்.
எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.